பிரீத்தி கோபமாக செல்வதை பார்த்த சூர்யா, கோபத்தில் அவள் எதையும் செய்து விடுவாள் என்று நினைத்தவன் மேலும் எந்த தவறும் நடக்காமல் பார்த்து கொள்ள அவள் பின்னாலே சென்றான். சூர்யாவை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்த சந்தியாவிற்கு இது ஏமாற்றமாக இருந்தது. இந்த முறை எப்படியாவது சூர்யாவை அனைவர் முன்னிலும் அசிங்கப்படுத்தியே ஆக வேண்டும் என நினைத்தவள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். இந்த ப்ராஜெக்ட் ரவிக்குமார் சித்தப்பாவே நினைச்சாலும் பிரீத்தி கையில கொடுக்க முடியாது. அவரை விட பெரியாள் ஒருத்தர் இருக்காரு. இந்த குடும்பத்துல அவர் சொல்றதுதான் சட்டம். அவரை மீறி ரவிக்குமார் சித்தப்பாவும் எதுவும் பண்ண மாட்டாரு என்று வில்லத்தனமாக கூறிய சந்தியாவை குழப்பத்துடன் பார்த்தான் சூர்யா. உனக்கு இன்னும் புரியலையா? இந்த குடும்பத்துல முத்து தாத்தா சொல்றதுதான் சட்டம். காலாகாலமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் அவர் எதிலுமே கலந்துக்கல. கடைசியா நீ உன் கல்யாணத்துல பார்த்திருப்ப. இப்ப மறுபடியும் வந்துட்டாரு என்று உற்சாகத்துடன் சந்தியா சூர்யாவிடம் பேசினாள். ரவிக்குமார் ஒரு முடிவு எடுத்தால் யார் பேச்சையும் கேட்க மாட்டார். ஆனால் அவருடைய தந்தை கூறினால் மறுவார்த்தை பேசாமல் அதை அப்படியே செய்வார். அதனால் முத்து தாத்தாவை கடைசி ஆயுதமாக சசிகுமார் உபயோகப்படுத்தி அந்த ப்ராஜெக்டை சதீஷ் கைக்கு மாற்ற புதிய திட்டத்தை செயல்படுத்தினார். இந்த ப்ராஜெக்டை பிரீத்தி கையிலிருந்தும் வாங்க இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று சூர்யாவிற்கு தெரியும். ஆனால் முத்து தாத்தாவை இதில் கொண்டு வருவார்கள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. மேலும் சந்தியா சூர்யாவை பார்த்து, பிரீத்தி லோகேஷோட 3 மணி நேரம் தனியா ஹோட்டல்ல பேசிட்டு இருந்தா, அது உனக்கு தெரியுமா என சீண்டினாள். சூர்யாவிடமிருந்து பிரீத்தியை பிரித்தால் அனைத்து காரியத்தையும் சுலபமாக நடத்திவிடலாம் என நினைத்த சந்தியா, இருந்தாலும் நீ ரொம்ப பாவம் சூர்யா. புருஷன் இருக்கும் போதே வேற ஒருத்தன் கூட நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ எப்படித்தான் இதெல்லாம் தாங்கிக்கிறியோ என்று சந்தியா தன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சூர்யாவிடம் பேசினாள். சூர்யா பிரீத்தியின் மீது கோபப்படுவான் என்று நினைத்து சந்தியா தப்பு கணக்கு போட்டு விட்டாள். ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணு இவ்ளோ கீழ்த்தனமா பேசி நான் பார்த்ததே கிடையாது. பிரீத்தி தப்பு பண்ணி தான் ப்ராஜெக்டை வாங்கினான்னு நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? நீங்க எது வேணா நினைச்சிட்டு போங்க. ஆனா என் பிரீத்தியை நான் முழுசா நம்புறேன். என் முன்னாடி இனிமே பிரீத்தியை யாராவது தப்பா பேசுறது தெரிஞ்சது அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் என்று தன் கையை முறுக்கியபடி சந்தியாவை பார்த்து பேசினான் சூர்யா. இந்த 3 வருடத்தில் சூர்யாவை இப்படி ஒரு கோணத்தில் அவள் பார்த்ததே இல்லை. எப்பொழுதும் அமைதியாகவே செல்பவன் சிறிது நாட்களாக இப்படி நடந்து கொள்வது பிரீத்தியை ஏதோ செய்தது. தூரத்தில் நின்று சூர்யாவை ரசித்துக் கொண்டிருந்தாள் பிரீத்தி. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவள் முகத்தில் சந்தோஷமும் புன்னகையும் மட்டும்தான் மலர்ந்தது. அப்பொழுது பிரீத்தி சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருப்பதை அங்கே வந்து பார்த்த சதீஷருக்கு சற்று எரிச்சலாக இருந்தது. இங்க பாருங்கடா, பெரிய மகாராணி வந்திருக்காங்க என்று சதீஷின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஈட்டி போல பிரீத்தியின் மனதை குத்தி கிழித்தது. சூர்யாவை பற்றி என்ன கூறினாலும் தாங்கிக் கொள்வான். ஆனால் பிரீத்தியை யாராவது தவறாக பேசினால் அவனால் பொறுத்து கொள்ளவே முடியாது. நேற்று அறைந்ததை விட இன்று சதீஷின் இன்னொரு கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அடித்தான். சூர்யா அறைந்ததில் அவன் வாயிலிருந்த 2 பற்கள் சிதறி கீழே விழுந்தன. அந்த சத்தத்தை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வேகமாக ஓடி வந்தார்கள். மேலும் சூர்யா ஆக்ரோஷப்பட்டு அடிப்பதற்குள் அவர்கள் அவனை பிடித்துக் கொண்டனர். சூர்யாவை 2 பேர் பிடித்திருந்தாலும் அவர்கள் பிடியை உதறிவிட்டு சூர்யா சதீஷை ஓங்கி அறைந்ததில் அவனால் எழுந்திருக்கவே முடியவில்லை. நேற்று வாங்கிய அடியை விட இன்று அவன் வாங்கிய அடி பலமாகவே இருந்தது. உங்களுக்கெல்லாம் நேத்தே எச்சரிக்கை கொடுத்தேன். பிரீத்தியை யாராவது இழிவா பேசினாலோ, அவகிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்டை பறிக்க யாராவது திட்டம் தீட்டினாலோ அவங்க யாரா இருந்தாலும் விட மாட்டேன்னு யாரும் மறந்துடாதீங்க என்று அனைவர் முன்னிலும் எச்சரிக்கை விடுத்தான் சூர்யா. பின் அது இந்த குடும்பத்தை சேர்ந்த முத்து தாத்தாவாகவே இருந்தாலும் அவர் பிரீத்திக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்கலனா அவரையும் எதிர்த்து நிற்பேன் என்று சூர்யா எச்சரித்தான். அங்கிருந்த சூர்யா கோபமாக வெளியே செல்ல அவன் பின்னாலே பிரீத்தியும் சென்றாள். பின் மெதுவாக சூர்யாவின் கையை பிடிக்க முயன்றாள். ஆனால் சூர்யா அதை கவனிக்காமல் வேகமாக தன்னுடைய காரில் ஏறினான். இது பிரீத்திக்கு சற்று ஏமாற்றத்தை தந்தது. மீண்டும் முருங்க மரத்தில் வேதாளம் ஏறியது போல காரில் அமர்ந்தவள் கோபத்தில் வேகமாக கார் கதவை மூடினாள். இப்பொழுது அவன் என்ன தவறு செய்தான் என்று புரியாமல் திருத்திருவென முழிக்க ஆரம்பித்தான். அன்று மாலை ஊட்டியில் இருக்கும் கோல்டு கிளப்பிற்கு சென்றான் சதீஷ். அந்த கிளப் ஊட்டியில் உள்ள மகேஸ்வரனுக்கு சொந்தமானது. கட்ட பஞ்சாயத்து, ரவுடிகள் என்று பெரும் கும்பலையே சேர்த்து வைத்திருந்தான். அப்பொழுது சட்டென்று அந்த கிளப்பின் கதவு திறக்க அதிலிருந்து 2 அழகிய பெண்கள் உள்ளே நுழைந்தனர். அவர்களுக்கு பின்னால் முகத்தில் பெரிய தழும்பும்
பார்க்கவே வாட்ட சாட்டமாக கரடுமுரடாக இருந்த ஒருவர் உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்த சதீஷ் வேகமாக எழுந்து நின்றான். ஹலோ மகேஸ்வரன் சார், எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் சதீஷ் என்று தன்னை மகேஸ்வரனிடம் அறிமுகம் செய்து கொண்டான் சதீஷ். சரி, நம்ம டீலுக்கு வருவோம். என்ன தேடி ஏன் இங்க வந்த? உனக்கு என்ன வேணும் என்று சதீஷை பார்த்து மகேஸ்வரன் கேட்டான். பிரீத்தி, அதான் உங்களுக்கே நல்லா தெரியுமே, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ராஜெக்டை பிரீத்தி தட்டி பறிச்சுட்டா. ஸோ இப்போ அவகிட்ட இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் திரும்ப என்கிட்டயே வரணும் என்று சதீஷ் கூறினான். ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் கோடிக்கணக்கில் ரெடி ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். இதை நான் உனக்கு பண்ணி கொடுத்தா நீ எனக்கு அதுல இருந்து 30% கமிஷனா கொடுக்கணும் என்று முகத்தை சீரியஸாக வைத்தபடி மகேஸ்வரன் கூறினான். ரொம்ப யோசிக்க வேணாம், நான் ஒன்றும் பேராசக்காரன் கிடையாது. 30% கமிஷன்லாம் வேணாம். இப்ப சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த பிரீத்தியை போட்டு தள்ளணுமா என்று மகேஸ்வரனின் வார்த்தையை கேட்ட சதீஷ் சற்று அதிர்ச்சி அடைந்தான். இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை மிரட்டி எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க, அது போதும் என்று சதீஷ் பதட்டத்துடன் கூறினான். சதீஷ் பதட்டமாக பேசியது மகேஸ்வரனுக்கு சிரிப்பாக இருந்தது. சரி, நான் இதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அப்படி நீ செஞ்சா இந்த ப்ராஜெக்ட் நிச்சயமா உன் கைக்கு வந்துடும். என் காசை நான் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் என்று தன்னுடைய பிளானை அவனுக்கு கூறினான். அதன்படி சதீஷ் பிரீத்திக்கு கால் செய்தான். போனை எடுத்த பிரீத்தி சதீஷின் குரலை கேட்டதும் பட்டென்று போனை கட் செய்தாள். பின் அவளுடைய மொபைலுக்கு ஒரு வீடியோவை அனுப்பி அதன் கீழ், இந்த வீடியோல இருக்கிறது சூர்யா தான். இப்போ நீ கோல்டன் கிளப்புக்கு 15 நிமிஷத்துல கிளம்பி வரலனா சூர்யாவை நீ பொணமா தான் பார்க்க முடியும் என்ற மெசேஜை சதீஷ் பிரீத்திக்கு அனுப்பினான். போனை ஓபன் செய்து அந்த வீடியோவை பார்த்த பிரீத்தி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த வீடியோவில் சூர்யா நடந்து செல்வதைப் போலவும் பின்னாலிருந்து ஒரு லாரி அவனை ஏற்றிக் கொள்வதைப் போல நெருங்கி சென்று கொண்டே இருந்தது. இதை பார்த்தவள் பதற்றத்தில் சதீஷிற்கு கால் செய்து, சூர்யாவை ஒன்னும் பண்ணிராத, நான் இப்பவே கிளம்பி வரேன் என்று பிரீத்தி அவசரமாக கோல்டன் கிளப்புக்கு கிளம்பி சென்றாள். உள்ளே சென்றவள் அங்கு ஒரு ஓரத்தில் சோபாவில் ஜாலியாக அமர்ந்தபடி மது அருந்து கொண்டிருந்த சதீஷை நோக்கி சென்றாள். கோபப்படாமல் பொறுமையாக அவன் முன்னிருக்கும் சோபாவில் அமர்ந்து பேசலாம் என்று சதீஷ் கூறினான். இந்த ப்ராஜெக்ட்னால பின்னால எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுக்கு சம்மதம் கொடுத்தீனா உங்க 2 பேரையும் நான் விட்டுடுறேன் என சதீஷ் கூறினான். நாங்க நிம்மதியா இருந்தா அதுவே போதும், எது வேணாலும் செஞ்சுக்கோ, எங்களை விட்டுரு என்று பிரீத்தி கேட்க சிரித்துக்கொண்டே சரி என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்தான். நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு காட்ட இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி என்று அவன் முன் வைத்திருந்த கூல்ட்ரிங்க்ஸை அவளுக்கு கொடுத்தான். அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்த சில நிமிடங்களில் பிரீத்தி தடுமாற ஆரம்பித்தாள். டேய், நீ எல்லாம் மனுஷனா? இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்திருக்க? எனக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா சூர்யா உன்னை சும்மா விடமாட்டாரு என்று தடுமாறிக்கொண்டே அவனை அடிக்க கையை ஓங்கினாள். அவள் அவனை அறைவதற்குள் அவன் அவளுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். நீயும் உன் புருஷனும் மாத்தி மாத்தி அடிக்கிறதுக்கு நான் என்ன சொம்பையா என்று கூறிய சதீஷ் சோபாவில் அவளை தள்ளிவிட்டான். அப்பொழுது அந்த கிளப் கதவு படார் என்று திறக்கப்பட்டது. நிச்சயமாக சூர்யாவாக தான் இருக்கும் என்று நினைத்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அந்த கதவின் பின்னாலிருந்து வந்தவன் மகேஸ்வரன். ஷீ இஸ் ஆல் யோர்ஸ். நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அவ கஷ்டப்படுறதை விட சூர்யா கஷ்டப்படணும். இன்னைக்கு நடக்கிற அந்த விஷயத்துல அந்த ப்ராஜெக்ட் அவங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். ஒரே கல்ல 2 மாங்கா என்று சிரித்துக்கொண்டே சதீஷ் கிளம்ப தயாரானான். இனிமே என்ன மாப்பிள்ளனே கூப்பிடுங்க, நம்ம தான் சொந்தக்காரங்களாக போறோமே என்று மகேஸ்வரனின் முகம் சந்தோஷத்தில் மின்னியது. அசடு வழியும் அவன் முகத்தை பார்த்த சதீஷ் கஷ்டப்பட்டு தன்னுடைய உதட்டில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு சிரித்தான். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த பின்னர் எனக்கு தொடர்பு கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அதே சமயம் சூர்யாவை வழிமறைத்த இருவர், நீதான் அந்த சூர்யாவா, பிரீத்தியோட புருஷனா என்று கேட்டனர். சிறிது நேரமாகவே சூர்யாவுக்கு ஏதோ தப்பாக நடப்பது போல தோன்றிக் கொண்டிருந்தது. பிரீத்தி வீட்டிலும் காணவில்லை, ஆபீஸிலும் இல்லை. அவள் எங்கு சென்றிருப்பாள் என்று சூர்யா யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் பிரீத்தியை பற்றி விசாரித்த போது மேலும் அவனுக்கு சந்தேகம் கூடியது. பிரீத்தி எங்க இருக்கா? நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும் என்று சூர்யா அவர்களை பார்த்து மிரட்டினான். ஆனால் அவர்களோ சூர்யாவின் மிரட்டலுக்கு அஞ்சவில்லை. உன்னோட வலது கையை எடுக்கவா இல்ல இடது கையை எடுக்கவா? உனக்கு எது வசதி? சீக்கிரம் நீயே முடிவெடுத்துக்கோ
என அவர்கள் சிரித்துக் கொண்டே கூறும்போது பிரீத்திக்கு இவர்களால் ஏதோ ஆபத்து நடந்திருக்கிறது என்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. உடனே அவர்களின் சட்டையை பிடித்துக் கொண்டு, பிரீத்தி எங்க இருக்கிறா? மரியாதையா அவ இருக்கிற இடத்த சொல்லிடுங்க, உங்களை நான் விட்டு வைக்கிறேன் என்று சூர்யா மிரட்டினான். ஒன்றுக்கும் உதவாதவன் தங்களை மிரட்டுகிறான் என்று அவனை அலட்சியப்படுத்தினார்கள். ஆனால் கண்களை மூடி திறப்பதற்குள் சூர்யா கொடுத்த ஒரே அடியில் அவர்கள் 10 அடி தள்ளி போய் விழுந்தனர். சூர்யா கொடுத்த அடியால் வலி தாங்க முடியாமல் கோல்டன் கிளப் என்று அவர்களுடைய பதிலை கூறுவதற்கு முன் சூர்யா அவசரமாக தன் மூச்சை பிடித்துக் கொண்டு கோல்டன் கிளப் இருக்கும் திசையை நோக்கி விரைந்து ஓடினான். கோபத்துடன் கோல்டன் கிளப்பை நோக்கி வந்த சூர்யாவை கிளப்பின் வெளியே காவல் காத்து கொண்டிருந்த 2 பேர் தடுத்து நிறுத்தினர். பிரீத்தி எங்க என்று சூர்யா கேட்டபொழுது அவன் கண்களில் கோப தீ தெரிந்தது. அவனை எதிர்த்து சண்டையிட அங்கிருந்த யாருக்கும் தெம்பில்லை. அதில் ஒருவன் மட்டும் தன் கையை உயர்த்தி மகேஸ்வரன் இருக்கும் அறைக்கு வழிகாட்டினான். உள்ளே பாதி மயக்கத்திலிருந்த பிரீத்தியை மகேஸ்வரன் நெருங்கி வர, பிரீத்தி அரை மயக்கத்திலேயே அங்கிருந்த ஒயின் பாட்டிலை ஓங்கி அடித்ததால் அவன் நெற்றியில் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. உன்கிட்ட நான் சாஃப்டா நடந்துக்கணும்னு பார்த்தேன். உன் உதவாக்கிற புருஷனை விட நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். என்ன புரிஞ்சுக்க மாட்டியே பிரீத்தி என்ற மகேஸ்வரன் பிரீத்தியை நெருங்க, பயத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே சென்றவள் அங்கிருந்த சோபாவில் கால் இடறி விழுந்து முழுவதுமாக மயக்க நிலைக்கு சென்றாள். அப்பொழுது உள்ளே நுழைந்த சூர்யாவை பார்த்த மகேஸ்வரன், யாராது? சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி. ஓ, நீதானா அது? ஒன்னுத்துக்கு உதவாத பிரீத்தியோட புருஷன் என்று சூர்யாவை பார்த்து நக்கலாக பேசி சிரித்தான் மகேஸ்வரன். பிரீத்தி அந்த நிலையில் இருப்பதை பார்த்த சூர்யா வேகமாக மகேஸ்வரனை பார்த்து ஓடினான். அதற்குள் மகேஸ்வரன் தன் பின்னால் வைத்திருந்த கத்தியை எடுத்து சூர்யாவின் கழுத்தை கீறியதால் அவனுக்கு காயம் ஏற்பட்டது. இதுவே சூர்யா இடத்தில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் நிச்சயமாக உயிரோடு இருந்திருக்க மாட்டார். கத்தியால் குத்தியும் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என மகேஸ்வரன் மிரண்டு போய் கத்தியை கீழே தவறவிட்டான். ஒரு நிமிடம் எதையும் பேசாமல் பிரீத்தி பாதுகாப்பாக இருக்கிறாளா என்று பார்த்தான். மயக்க நிலையில் உள்ள பிரீத்தியை பார்த்தவன் வேகமாக மகேஸ்வரனை அறைந்தான். அடுத்து அவன் ஒரு வார்த்தை பேசுவதற்குள் சூர்யா விடாமல் அடித்ததால் அவன் எழுந்திருக்கவே முடியவில்லை. அடுத்து ஒரு அடி அடித்திருந்தால் கூட அவனுடைய உயிர் அவன் கையில் இருந்திருக்காது. அவனுடைய உடல் ஒரு கிழிந்த துணி போலானது. அப்பொழுது கதவின் வெளியே ஒரு குரலை கேட்ட மகேஸ்வரன் மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தான். உசுறு உன் கையில இருக்கணும்னா அப்படியே எஸ்கேப் ஆயிடு என்று அந்த வழியிலும் மகேஸ்வரன் சிரித்துக்கொண்டே சூர்யாவை பார்த்து பேசினான். அதை கேட்டு சூர்யாவின் பிடி மெதுவாக தளர்ந்தது. அவர்கள் முன்னே 6 அடி உயரத்தில் ஒருவன் வந்து நிற்க, அவர் பின்னால் மேலும் 15 பேர் நின்று கொண்டிருந்தனர். சூர்யாவின் கவனம் இப்பொழுது அந்த 6 அடி மனிதன் மீதுதான் இருந்தது. அதை கவனித்த மகேஸ்வரன் சூர்யாவை தள்ளிவிட்டு தட்டு தடுமாறி அவர் பின்னால் போய் ஒளிந்து கொண்டான். பிரதீப் என்று அழைக்கப்படும் இவர் பெரிய பெரிய புள்ளிகளுக்கு பாடிகார்டாக இருந்தவர். இவரை எதிர்த்து சண்டையிட்ட யாருமே உயிரோடு சென்றதாக சரித்திரமே இல்லை. சூர்யாவின் கதை சற்று நேரத்தில் முடிந்துவிடும் என நினைத்து திமிராக நின்று கொண்டிருந்த மகேஸ்வரனுக்கு பிரதீப் அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. ஹலோ சார், உங்களுக்கு கோல்டன் கிளப்ல என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவுடன் பிரதீப் பேசுவதை பார்த்த மகேஸ்வரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மயக்க நிலையில் ஒரு பெண் அங்கு இருப்பதை பார்த்தவர் மேலும் குழப்பத்துடன் மகேஸ்வரனை பார்த்தார். அவருக்கு இங்கு நடந்த முழு கதையும் தெரியாது. யாரோ ஒருவர் கோல்டன் கிளப்பை உடைத்து மகேஸ்வரனை அடித்தது மட்டுமே அவருக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது அவருக்கு தெளிவாக புரிந்தது, மகேஸ்வரன் சூர்யாவிற்கு ஏதோ பெரிய தவறு செய்துள்ளான் என்று. இவ என்னோட ஆளு என்று மகேஸ்வரன் கூறி முடிப்பதற்குள் அவனுடைய 5 பற்கள் காற்றில் பறந்தன. என்ன தைரியம் இருந்தா அவளை உன்னோட ஆள்னு சொல்லுவ என்று சூர்யா தன் கைகளை முறுக்கிக் கொண்டு அவன் முன் வந்து நின்றான். இது எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரதீப் தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு அமைதியாகவே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு பெருமூச்சு விட்டார். தம்பி, இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணா மகேஸ்வரனை விடுவ என்று அழுத்தமாகவும் அமைதியாகவும் கேட்டார் பிரதீப். மகேஸ்வரனுக்கு இப்பொழுது சதீஷை நினைத்து கோபமாக வந்தது. பிரதீப் இப்படி யாரிடமும் அமைதியாக சென்றதில்லை. சூர்யாவை பார்த்து அமைதியாக பேசுகிறார் என்றால் கண்டிப்பாக இவன் பெரியாளாக தான் இருக்க வேண்டும். அவனுடன் சுமூகமாக செல்வதே சரி என்று நினைத்து சூர்யாவின் முன் தலைகுனிந்து நின்றான். சூர்யாவிற்கு பிரதீப்பின் நிதானமான பேச்சும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும் திறமையும் அவனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது.
இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயாவது இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்னை தேடி வரலாம் என்று சூர்யா பிரதீப்பை பார்த்து கூறினான். சூர்யா கேட்ட இந்த கேள்விக்கு பிரதீப்பிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அதற்கு அமைதியாகவே இருந்தான். ஆனால் சூர்யா அதை கண்டு கொள்ளவில்லை. இவரை போன்ற ஆட்களின் மனதை எளிதாக பிடிக்க முடியாது என்று சூர்யாவுக்கு நன்றாக தெரியும். அப்புறம் இன்னொன்னு, இங்க நடந்தது 4 சவுத்துக்குள்ளதான் இருக்கணும். அதை மீறி வெளியே தெரிஞ்சது என்று சூர்யா அங்கிருந்த அனைவரையும் பார்த்து லேசாக சிரித்தான். பின் சோபாவில் நடந்தது எதுவும் தெரியாமல் மயக்க நிலையில் இருந்த பிரீத்தியை மெதுவாக தூக்கி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். அந்த அறையை சுற்றி இருந்த அனைவரும் சூர்யா செல்வதற்காக வழிவிட்டு நின்றனர். அவன் மூச்சு காற்று கூட படாத தூரம் பயத்தில் தள்ளியே நின்றனர். சூர்யாவும் பிரதீப்பும் பேசிக்கொண்டது 10 நிமிடம்தான். ஆனால் அந்த 10 நிமிடத்தில் பிரதீப் சூர்யாவை பற்றி பெரிய அளவில் பேசியது மகேஸ்வரனுக்கு சற்று ஆச்சரியமாகவே இருந்தது. மகேஸ்வரன் இனிமேல் சூர்யா பக்கம் தலை வைத்து படுக்கவே கூடாது என்று முடிவெடுத்தான். இந்த பிசினஸில் அவன் 20 வருடமாக இருக்கிறான். சூர்யா தன் கையை வெட்டிவிட்டான் என்ற விஷயம் வெளியில் தெரிந்தால் அவன் கட்டி வைத்திருந்த சாம்ராஜ்யம் மொத்தமாக சரிந்துவிடும் என்று நினைத்து இதை மூடி மறைக்க முடிவெடுத்தான். சூர்யா பிரீத்தியை தூக்கிக் கொண்டு அங்கிருந்த ஒரு சிறு கிளினிக்கை நோக்கி விரைந்து சென்றான். அவனது கவலை பல மடங்கு அதிகரித்தது. அந்த கூல்ட்ரிங்க்ஸில் என்ன கலந்து கொடுக்கப்பட்டிருந்தது என தெரியாது. இதனால் அவள் உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என்று யோசித்துக் கொண்டே வேகமாக தொடங்கினான். 3 வருடத்திற்கு முன் ஊட்டிக்கு வந்தான் சூர்யா. அவன் விடும் மூச்சுக்காற்று கூட சக்கரவர்த்திக்கு தெரியக்கூடாது என்று அமைதியாகவே இருந்தான். அதனால் என்ன நடந்தாலும் அவன் இருக்கும் இடத்தை காட்டிக்கொள்ளக் கூடாது என்றே எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் இருந்தான். ஆனால் இன்று நிலைமையே வேறு. இனிமேல் அவன் வைத்ததுதான் சட்டம். பார்ப்பதற்கு சிறு வீடு போல இருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் கதவை திறந்து நடுத்தர வயது மிக்க ஒரு பெண்மணி வெளியே வந்தார். மயக்க நிலையில் பிரீத்தியை பார்த்தவர், ஐயோ சூர்யா, பிரீத்திக்கு என்னாச்சு? கொஞ்சம் பதட்டமாக கேட்டுக்கொண்டே பிரீத்தியை மெதுவாக அங்கிருந்த டேபிளில் படுக்க வைத்தார். சூர்யாவும் பதட்டமாக காணப்பட்டதை கவனித்த அவர் என்ன நடந்தது என்று அழுத்தி கேட்டார். டாக்டர் செல்வி, பிரீத்தி குடிச்ச கூல்ட்ரிங்க்ல போதை மருந்த கலந்து கொடுத்திருக்காங்க. பிளீஸ் கொஞ்சம் தரவா செக் பண்ணுங்க. ரொம்ப நேரமா எந்திரிக்கவே இல்ல என்று தன் முன் நின்று கொண்டிருந்த பெண்மணியுடன் நீண்ட நாள் பழகியவரை போல பேசினான் சூர்யா. பிரீத்தியை செக் செய்த டாக்டர் செல்வி சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும், பெரிய ஆபத்து ஒன்றுமில்லை என்று சூர்யாவுக்கு ஆறுதல் கூறினார். பின் என்ன நடந்தது என்று விளக்கம் கேட்டு தெரிந்து கொண்டார். சூர்யா அவர்களிடம், டாக்டர் செல்வி, பிரீத்தி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம். என்ன கோஸ்ட் சர்வன்ட் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் இங்க வந்தது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் நீங்களும் எதுவும் தெரியாத மாதிரியே இருங்க என பதட்டமாக கூறினான். கோஸ்ட் சர்வன்ட் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர்களுடைய முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். தன் சொந்த மகனாக இருந்தாலும் தன் முதலாளி சொன்னால் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் கொன்று விடுவார்கள். அப்பேற்பட்ட கோஸ்ட் சர்வன்ட் சூர்யாவை ஏன் கண்காணிக்கிறார் என்ற ஒரு கேள்வி டாக்டர் செல்விக்கும் தோன்றியது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரீத்தி மயக்கம் தெளிந்து எழுந்தாள். மயக்கத்திலிருந்து எழுந்தவள் பயந்து போய் கத்த ஆரம்பித்தாள். சூர்யா பதறி போய் அவள் முன் அமர்ந்து, பிரீத்தி, பயப்படாத, உனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் இருக்கேன், எல்லாம் சரியாயிடுச்சு என்று அவளை கட்டிக்கொண்டு ஆறுதல் கூறினான். அவள் எப்படி அங்கிருந்து தப்பித்தாள் என்று குழப்பமாகவே சூர்யாவை பார்த்தாள். அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சூர்யா, சரியான நேரத்தில் போலீஸ் வந்து காப்பாற்றி விட்டார்கள் என்று அவளிடம் சமாளித்தான். இனிமே அவங்க உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க, நீ எதுக்கும் பயப்படாத என்று பிரீத்தியின் கையை பிடித்துக்கொண்டு அவள் கண்களை பார்த்து நிதானமாக பேசினான் சூர்யா. அப்பொழுது பிரீத்தியின் செல்போனிற்கு அவன் அம்மா வனிதாவிடமிருந்து கால் வந்தது. காலை அட்டன் செய்த பிரீத்தி ஹலோ என்று சொல்லி முடிப்பதற்குள், பிரீத்தி, நீ எங்க இருக்க? காலையிலேயே வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சேன். மதியத்துக்கு மேல ஆயிடுச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு வரல. என்னாச்சு உனக்கு? இங்க நிலைமையே தலை கீழே மாறிட்டு இருக்கு. உன் அப்பாவை பிசினஸ் விஷயமா ஃபாரினுக்கு காலையிலேயே அவசரமா உன் தாத்தா கிளம்பி போக சொல்லிட்டாரு என்று வனிதா பதட்டமாக கூறினார். அவர் பேசியதை கேட்ட பிரீத்தி குழப்பத்துடன் சூர்யாவை பார்த்தாள். சூர்யாவிற்கும் எதுவும் புரியவில்லை. தன்னிடம் கூட சொல்லாமல் அவர் ஃபாரின் ட்ரிப்புக்கு ஏன் சென்றார் என்று சூர்யாவிற்கு சிறிது குழப்பமாகவே இருந்தது. இதை முத்து தாத்தாவிடமே சென்று கேட்டுவிடலாம் என்று நினைத்து இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். அதே சமயம் சதீஷ் தன்னுடைய ஆபீஸில் குட்டி போட்ட பூனையை போல நடந்து கொண்டே இருந்தான். நீண்ட நேரமாகியும் மகேஸ்வரனிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. கோல்டன் கிளப்பில் என்ன நடந்தது என்று தெரியாமல் அவனுடைய மண்டை வெடித்து விடும் போல இருந்தது. பதட்டத்தில் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். சதீஷின் பிளான் படி இந்நேரம் அவனுடைய கைக்கு வீடியோ வந்திருக்க வேண்டும். ஆனால் தாமதமாகிக் கொண்டே இருப்பது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இனிமேலும் பொறுமையாக இருக்க முடியாது.
என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் மகேஸ்வரனுக்கு கால் செய்தான். ஹாஸ்பிட்டலில் மகேஸ்வரனின் வெட்டப்பட்ட கைகள் ஆபரேஷன் செய்து ஒன்றாக சேர்க்கப்பட்டன. ஒன்றாக சேர்க்கப்பட்டாலும் இனிமேல் அந்த கையை அவனால் பெரிதளவு உபயோகப்படுத்த முடியாது. அப்பொழுது சதீஷிடமிருந்து மகேஸ்வரனுக்கு கால் வந்தது. என்ன சார், செம்ம என்ஜாய்மெண்டா என்று சதீஷ் சிரித்துக் கொண்டே கேட்டான். அவன் குரலை கேட்ட மகேஸ்வரனுக்கு சதீஷை 2 துண்டாக வெட்டிவிட வேண்டும் போல இருந்தது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல, அவ மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்துருச்சு என்று சதீஷிடம் கூறி சமாளித்தான். இது எப்படி நடந்துச்சு, யார் போலீஸுக்கு தெரிவிச்சாங்க என்று பதட்டமாக போனின் மறுமுனையில் இருந்து பேச ஆரம்பித்தான் சதீஷ். அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, வழக்கமா போலீஸ் இங்க வந்து சோதனை செய்யறதுண்டு. பிரீத்தியோட அதிர்ஷ்டம், அன்னைக்கு போலீஸ் சோதனை பண்றதுக்காக கோல்டன் கிளப்புக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இத பயன்படுத்தி அவ தப்பிச்சிட்டா என்று பொய்யை சொல்லி அங்கு நடந்த உண்மையை மூடி மறைத்தான் மகேஸ்வரன். என்ன சொல்றீங்க, அவளை அப்படியே தப்பிக்க விட்டீங்களா? உங்க கூட சேர்ந்து நான் அவளை இப்படி எல்லாம் பண்ணது முத்து தாத்தாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும் என்று சதீஷின் குரலில் மாற்றம் தெரிந்தது. பயத்தில் அவனுடைய குரலில் நடுக்கம் ஏற்பட்டது. உன்னோட முத்து தாத்தா உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன். இனிமே எனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத என்று சட்டென்று பேசி காலை கட் செய்தான் மகேஸ்வரன். கோல்டன் கிளப்பில் நடந்த உண்மையை சதீஷிற்கு தெரிவிக்க அவனுக்கு விருப்பமில்லை. மகேஸ்வரன் போனை வைத்த பின்பு ஆபீஸ் ரூமில் குட்டி போட்ட பூனை போல சுற்றி கொண்டே இருந்தான். அப்பொழுது அவனுடைய ஆபீஸ் ரூம் உள்ளே சந்தியா நுழைந்தாள். அண்ணா, இந்த பிரீத்தி இருக்கால, எவ்ளோ தைரியம் இருந்தா கோல்டன் கிளப்புக்கு போயிருப்பா என்று சொல்லிக்கொண்டே சந்தியா அவன் ரூமுக்குள் நுழைந்தாள். சதீஷுக்கு தூக்கி வாரி போட்டது போல இருந்தது. அதற்குள் இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்து விட்டதா என்ற பயத்தில் லேசாக அவனுடைய அடிவயிறு கலக்க ஆரம்பித்தது. இப்படியும் ஒருத்தி இருப்பான்னு எனக்கு சுத்தமா தெரியாது. நேத்திக்கு ப்ராஜெக்ட்காக தப்பு பண்ணா, இன்னைக்கு அவ பழைய லவரை பார்க்க போயிருக்கா என்று கோபமாக கூறினாள். இன்னும் பிரீத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சுத்தமா புரியல. அவளை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு என்று சந்தியா புலம்பிக் கொண்டிருந்தாள். லவ்வர் என்ற ஒரு வார்த்தை மட்டும் சதீஷ் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. சட்டென்று அவன் கண்கள் பிரகாசமாக விரிந்தது. ஒருவேளை பிரீத்தி முத்து தாத்தா கிட்ட நான் அவளை ஏமாத்தி மகேஸ்வரன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னா, அவளோட ஆசையை தீத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான்னு அவ மேல பழிய போட்டுடலாம் என்று நினைத்தான். எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போல சந்தியாவிடம், நான் இதை எப்படி வெளியே சொல்றதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு புலம்பிட்டு இருந்தேன். எனக்கு இது முன்னாடியே தெரியும், உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தான் தவிச்சிட்டு இருந்தேன், நீயே தெரிஞ்சுக்கிட்ட என்று வருத்தப்படுவதை போல அவளிடம் நடித்தான். இப்போவே முத்து தாத்தா கிட்ட போய் சொல்லலாம் என்று சந்தியா சதீஷை அழைத்து கொண்டு முத்து தாத்தாவின் அறைக்கு சென்றாள். சேர்மன் அறைக்குள் நுழைந்த சதீஷ் அங்கே ஏற்கனவே பிரீத்தியும் சூர்யாவும் இருப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு லேசாக பயம் வர ஆரம்பித்தது. ஒருவேளை அவருக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, சீ, வெக்கங்கெட்டவளே, என்ன தைரியத்தில் இந்த ஆபீஸ்ல கால் எடுத்து வச்ச என்று சந்தியா பேச ஆரம்பித்தாள். அவளுடைய இந்த பேச்சு பிரீத்தியை கோபப்படுத்தியது. இவள் பேசுவதை வைத்து பார்த்தால் நிச்சயமாக சதீஷ் ஏதோ புதிய திட்டத்துடன் தான் வந்திருக்கிறான் என்று சூர்யா நினைத்தான். சந்தியா, என்ன பேசிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா என்று கோபத்தில் சந்தியாவை பார்த்து சீறினாள் பிரீத்தி. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கோல்டன் கிளப்புக்குள்ள எதுக்கு போன, அங்க பாதி நாள் யாரோட ரூம்ல இருந்தன்னு எங்களுக்கு தெரியும். உள்ள நீ பண்ணதை எல்லாருக்கும் சொல்லணுமா என்ன என்று சந்தியா நேரில் பார்த்தது போல பேசினாள். நடந்த உண்மை எதுவும் தெரியாமல் பேசிய சந்தியாவை பார்த்தால் பிரீத்தி, நான் கோல்டன் கிளப்புக்கு போனது உண்மைதான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி அங்கு எதுவும் நடக்கல என்று அழுத்தமாக கூறினாள். நீ அங்க உன்னோட பழைய காதலன் மகேஸ்வரனை பார்க்க போனத சதீஷ் அவனோட 2 கண்ணால பார்த்திருக்கான் என்று சந்தியா கூற, சதீஷ் என கோபத்தில் கத்திய பிரீத்தி தன்னுடைய கண்களை உருட்டி கொண்டு சதீஷை பார்த்து முறைத்தாள். சதீஷ் சந்தியாவை வைத்து காயை நகர்த்தி கொண்டிருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கோபமும் துக்கமும் அவள் தொண்டையை அடைத்தது. பிரீத்தி, எல்லாரையும் முட்டாளாக்க நினைக்காத. இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்காக லோகேஷ், இப்போ சதீஷ் கிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட வாங்கறதுக்காக மகேஸ்வரன். நம்ம குடும்பத்துல நீ இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. பணத்துக்காக நீ யார் கூட வேணாலும் என்று சந்தியா தன்னுடைய வார்த்தையை முடிக்கும் முன்பே அவள் கன்னத்தில் சூர்யா பலார் என்று அறைந்தான். மரியாதையா பேசி பழகு என்று எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் சூர்யா அவளை பார்த்து கூறினான். இவளோட ஆட்டத்துக்கு இன்னைக்கே முடிவு கட்டணும், எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா என்று நினைத்தான் சூர்யா. சூர்யா கன்னத்தில் அறைந்ததும் சந்தியா தன்னுடைய டிராமாவை ஆரம்பித்து விட்டாள். பாத்தீங்களா தாத்தா, உங்க கண்ணு முன்னாடியே இவன் அரைஞ்சிட்டான் என்று அழுது நடிக்க தொடங்கினாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முத்து தாத்தா, போதும் நிறுத்துங்க என்று அங்கிருந்த டேபிளை தன்னுடைய 2 கையால் ஓங்கி அடித்தார். அந்த சத்தத்தை கேட்டு அனைவரும் அமைதியானார்கள். இதுல யார் போய் சொல்றான்னு எனக்கு இப்பவே தெரியணும், சதீஷா பிரீத்தியா என்று உரத்த குரலில் கேட்டார் முத்து தாத்தா. பின் பிரீத்தியை பார்த்தவர்,
சூர்யாவை கொல்ல போறேன்னு சொல்லி உன்னை கோல்டன் கிளப்புக்கு வர வச்சு உன் கூல்ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்த கலந்து மகேஸ்வரன் கூட தப்பா நடக்கிற மாதிரி வீடியோ எடுக்க சொன்னது சதீஷ் தான்னு நீ எப்படி சொல்ற? அதுக்கு ஆதாரம் இருக்கா என்று முத்து தாத்தாவின் கேள்வி சதீஷுக்கு சாதகமாக இருப்பது போலவே இருந்தது. சதீஷ் சூர்யாவை கொல்லப் போவதாக மிரட்டிய வீடியோ ஆதாரத்தையும் அவன் அனுப்பிய மெசேஜையும் அவரிடம் காட்டினாள் பிரீத்தி. ஆனால் அதை பார்த்த சதீஷ் விழுந்து சிரித்தான். அந்த ஆதாரம் நிச்சயமாக செல்லாது என்று அவனுக்கு தெரிந்தது. ஏனென்றால் அந்த மெசேஜை அனுப்பியது அவனுடைய நம்பரிலிருந்து அல்ல, ஏதோ தெரியாத நம்பர்ல இருந்து வந்திருக்கு. இத வச்சு சதீஷ் தான் உனக்கு அனுப்புனான்னு சொல்றது சுத்தமா நம்புற மாதிரி இல்ல என்று முத்து தாத்தா கூற பிரீத்தி தனக்குள் அடக்கி வைத்திருந்த துக்கத்தை வெளிப்படுத்தினாள். அப்பொழுது பின்னால் இருந்து சூர்யா மெதுவாக பிரீத்தியின் கைகளை பிடிக்க அவனை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். சூர்யா நினைத்தால் இந்த ஒரு தருணமே சதீஷை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். மகேஸ்வரனை சாட்சியாக அழைத்து வந்து ஒரு நொடியில் அவனுடைய நிலைமையை தலைகீழாக ஆக்க முடியும். ஆனால் சூர்யா அதை செய்யவில்லை. சொந்தக்காரர்கள் என்ற போர்வையில் பிரீத்தியின் முன் நடித்துக் கொண்டிருப்பவர்களின் போலி முகத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். தப்பே செய்யாமல் தன்னை பற்றி அனைவரும் அவதூறாக பேசுவது பிரீத்தியை பாதித்தது. அவளுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே அவளை நம்பவில்லை. சதீஷ் தந்திரமாக செயல்பட்டு ப்ராஜெக்டை பிரீத்தி கையிலிருந்து பறித்தது மட்டுமல்லாமல் அவளுடைய பெயரையும் ஒரு பெண் பொக்கிஷமாக கருதும் அவள் மானத்தையும் சொத்துக்காக அழித்து விட்டான். ஒரு பொண்ணு எதுல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா அவ மானோன்னு வரும்போது அந்த விஷயத்துல விளையாட மாட்டா. என்ன நம்புங்க தாத்தா என்று பிரீத்தி முத்து தாத்தாவின் காலில் விழுந்து கெஞ்சினாள். போதும் பிரீத்தி, இதுக்கு மேல நீ யார்கிட்டயும் கெஞ்சறதுக்கு நான் விட மாட்டேன். ஒருத்தங்க சொல்றதுதான் கரெக்ட்னு நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன போய் சொன்னாலும் அது உண்மைன்னு தான் நம்புவாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. நீ என்னதான் உண்மைன்னு சொன்னாலும் அவங்க காதுக்கு அது பொய்யாதான் கேட்கும் என்ற சூர்யா தன்னுடைய பார்வையை முத்து தாத்தாவின் மீது அகற்றாமல் முறைத்து கொண்டே பேசினான். பின் அவரை பார்த்து தைரியமாக, இந்த வீட்டு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த 3 வருஷமா நீங்க யார் கூடயும் சரியா பேசல, எந்த ஒரு முக்கியமான விசேஷத்திலையும் கலந்துக்கல. ரவிக்குமார் எனக்கு ஆதரவா இருக்காருன்னு தானே இப்ப நீங்க அவரை வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. அவர் இருந்தா இந்த குடும்பத்தில இருந்து என்னை எப்படி பிரிக்க முடியும்? அதுக்காக அவரை நீங்க கொல்ல கூட தயங்க மாட்டீங்க. முதல்ல இருந்தே அதான் உங்களோட பிளான் என சூர்யா அவரை நேருக்கு நேராக நின்று உரைத்த குரலில் பேசினான். இது ஏன் பேத்தி, நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அதை கேட்க நீ யாரு? தன்னை எதிர்த்து நின்ற சூர்யாவை பார்த்து கத்தினார். பிரீத்தி என்னோட ஒய்ஃப். இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி என் ஒய்ஃப் அசிங்கப்படுத்துறத நான் பொறுத்துக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு லிமிட் இருக்கு, அதை நீங்க எப்பவோ கடந்துட்டீங்க என சூர்யா பேசியது அவரை மிரள வைத்தது. இத்தனை வருடம் இந்த குடும்பத்திற்காக ரவிக்குமாரும் பிரீத்தியும் நல்லது மட்டுமே செய்திருக்கிறார்கள். ஆனால் சொந்தங்கள் என்ற போர்வையில் இவர்களுடைய கீழ்த்தனமான புத்தி இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது. சூர்யா மட்டும் இப்பொழுது இங்கு இல்லை என்றால் என்னுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்து கண் கலங்க ஆரம்பித்தாள் பிரீத்தி. பிரீத்தியை கஷ்டப்படுத்தி இந்த நிலைமையில அவளை கொண்டு வந்து விட்ட யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், அது நீங்களா இருந்தாலும் என்று சூர்யா மிரட்ட, அடுத்த நொடியே முத்து தாத்தா என்னையே மிரட்டும் அளவிற்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா என கேட்டார். நான் மிரட்டுறேன்னு நீங்க நினைச்சா நான் மிரட்டுறதாவே இருக்கட்டும் என்று பிரீத்தியின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். ரூமின் கதவை திறக்க முயன்ற சூர்யாவையும் பிரீத்தியையும் இனிமேல் இந்த ஆபீஸுக்குள் நுழையக்கூடாது, இந்த ஆபீஸிற்கும் உனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை என்று முத்து தாத்தா அதட்டலான குரலில் கூறினார். அதை கேட்டு ஒரு நிமிடம் நின்ற சூர்யா லேசாக சிரித்துக்கொண்டே படார் என்று ரூமின் கதவை சாத்திவிட்டு சென்றான். பிரீத்திக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவ்விருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். வீட்டின் கதவை திறந்த அடுத்த நொடியே எதிரே இருந்த சோஃபாவில் வனிதா அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள். அவ்விருவரின் வருகைக்காக நெடுநேரமாக காத்திருந்தாள். நில்லுங்க, 2 பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்று அதட்டினார் வனிதா. ரவிக்குமார் இல்லாத நேரத்துல இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நீங்க நடந்துக்கிறது மேலும் நமக்கு தான் ஆபத்து. ரவிக்குமார் வர வரைக்கும் பொறுமையா இருந்து ஏதாவது செஞ்சு இந்த கம்பெனியை நம்ம கையில வச்சிருக்கணும். ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு என்று ஆதங்கத்தில் கத்தினார். இப்பவே போய் நீ பண்ணது தப்புன்னு சொல்லி தாத்தா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு என்று பிரீத்தியிடம் கெஞ்சினார். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? பிரீத்தியை யார் காலையும் விழவிட மாட்டேன், அவர் தான் பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று சூர்யா வனிதாவிடம் கூறினான். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல தானே? கண்டிப்பா அவரே வந்து பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்பாரு, இது நடக்கும் என்று சொன்னவுடன் சூர்யா நேராக தன்னுடைய அறையை நோக்கி சென்றான். நில்லு, அது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு போ. வனிதா விளக்கம் கேட்டு சூர்யாவின் பின்னால் ஓடினார். ஆனால் எதையும் கூறாமல் சூர்யா தன் அறையை சட்டென்று மூடிவிட்டான். எங்கிருந்து அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று வனிதா ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றாள். சூர்யா இப்படி கூறியது பிரீத்தியை யோசிக்க வைத்தது. முத்து தாத்தா தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பது 1% கூட நடக்காது என்றாலும் சூர்யா கூறியதால்
இது நடந்து விடுமோ என்று அவளுக்கே தோன்ற ஆரம்பித்தது. கோபமாக அறைக்கு சென்ற சூர்யா பெட்டில் படுத்துக்கொண்டே ரவிக்குமார் தன்னிடம் சொன்னதை யோசித்துக் கொண்டிருந்தான். அவர் இல்லாத பொழுது வீட்டையும் குடும்பத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது சூர்யாவின் பொறுப்பாக இருந்தது. இதைதான் ரவிக்குமாரும் விரும்பினார். ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. இது ரவிக்குமாருக்கு தெரிந்தால் நிச்சயம் வருத்தப்படுவார் என வேதனைப்பட்டான். அவசரமாக தன்னுடைய செல்போனை எடுத்து அட்வொகேட் வாசுதேவனுக்கு கால் செய்தான். நீண்ட நேரம் எதையோ பேசியவன் பின் கடைசியாக, நான் சொன்ன மாதிரி அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு கோபமாக காலை கட் செய்தான். அடுத்த நாள் காலை ஆபீஸுக்கு வந்த சதீஷின் முகம் பொலிவுடன் காணப்பட்டது. RSP குரூப் ப்ராஜெக்ட் கைக்கு வந்தது மட்டுமல்லாமல் ரவிக்குமாரின் கம்பெனி நிர்வாகமே அவன் கைக்கு மாறியதை நினைத்து சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் சுற்றி கொண்டிருந்தான். அப்பொழுது சசிகுமாரின் குரல் ரூமின் வெளியே கேட்க சந்தோஷமாக அவரை ரூம் உள்ளே வர சொன்னான். என்னப்பா நீங்க போய் உள்ள வரதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேக்குறீங்க? அதற்கு பெருமையாக சசிகுமார், இந்த கம்பெனியோட முதலாளியே நீதான்னு இருக்கும்போது கண்டிப்பா பெர்மிஷன் கேட்டு தானப்பா உள்ள வர முடியும் என்று கூறி சிரித்தார். பின் அவர் கையில் RSP குரூப் என்று போடப்பட்டிருந்த ஃபைலை பார்த்தான். என்ன விஷயம், எதற்காக இந்த ஃபைலுடன் சுற்றுகிறார் என்ற சந்தோஷத்தில் அவரை பார்த்து கேட்டான் சதீஷ். நம்ம இப்ப அவசரமா RSP குரூப் டூரிசம் ஆபீஸுக்கு போகணும், லோகேஷை பார்த்து பேசிட்டு வருவோம், என்னோட வா என்று சதீஷை அழைத்தார். ஆபீஸ்ல அத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் அவனை பார்க்க வரணும், வேற யாரையாவது அனுப்பிவிடுங்க என்று சதீஷ் கூறினான். ஏற்கனவே RSP குரூப் டூரிசம் ஆபீஸில் சதீஷுக்கும் லோகேஷிற்கும் நடந்த சம்பவங்கள் அவன் கண் முன்னே வந்து போனது. என்ன பேசுற, ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துட்டா போதுமா? அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. அதான் நம்ம கம்பெனி கூட லீகலா சைன் பண்ணியாச்சே. இனிமே நம்ம கம்பெனில இருந்து யார் போனாலும் அவனால ஒன்னும் பண்ண முடியாது என்று சசிகுமார் பேசியது லேசாக சதீஷுக்கு தைரியத்தை கொடுத்தது. கான்ட்ராக்ட் சைன் செய்த பிறகு லோகேஷால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தைரியமாக RSP குரூப் டூரிசம் ஆபீஸிற்கு சசிகுமாருடன் சேர்ந்து கிளம்பினான் சதீஷ். இதற்கு முன் RSP குரூப் டூரிசமில் இருந்த ஸ்டாஃப்ஸ் யாரும் அவர்களை மதிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது சதீஷும் அவருடைய அப்பாவும் ஆபீஸ் உள்ளே நுழைய அவர்கள் எதிர்பார்க்காமலேயே மரியாதை வழங்கப்பட்டது. அவர்களின் வரவேற்பில் குஷியான சதீஷும் அவனுடைய அப்பாவும் லோகேஷின் ஆபீஸை நோக்கி நடந்தனர். ஆபீஸ் உள்ளே இம்பார்ட்டன்டான ஃபைலை லோகேஷ் மும்முரமாக புரட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது சசிகுமார் கதவை தட்டினார். கதவின் அருகே சதீஷையும் அவனது தந்தை சசிகுமாரையும் பார்த்த லோகேஷின் முகம் மாறத் தொடங்கியது. யார் உங்களை உள்ள விட்டது என்று கோபத்தில் கத்த ஆரம்பித்தான். எந்த அளவுக்கு சந்தோஷமாக உள்ளே வந்தார்களோ அந்த அளவுக்கு அவர்களின் முகம் வாடி போனது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீங்க எங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டீங்க என்று சசிகுமார் மெதுவாக கூறினார். நீங்க சைன் பண்ணீங்களா? நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணது மிஸ் பிரீத்தி கூட தான், உங்க கூட கிடையாது. சோ கெட் அவுட். ப்ராஜெக்ட் பத்தி எது பேசணும்னு நினைச்சாலும் நான் பிரீத்தி கூட பேசிக்கிறேன் என்று லோகேஷ் பேசியதை கேட்ட சசிகுமார் பிரீத்தியை கம்பெனியில் இருந்து துரத்திவிட்ட கதையை எப்படி கூறுவது என்று தெரியாமல், அவள் பிஸியாக இருக்கிறாள், அவளால் இதை கவனித்துக் கொள்ள இப்பொழுது முடியாது என்று சொல்லி சமாளித்தான். லோகேஷும் அதற்கு சலித்தவன் இல்லை என்பது போல், பிரீத்தி எப்ப வராங்களோ அப்ப இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிக்கிறோம், அது வரை இந்த ப்ராஜெக்ட் ஹோல்டுல இருக்கட்டும் என்று கூறினான். லோகேஷ், இது ரொம்ப தப்பு. நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், உங்க பர்சனல் ரீசனுக்காக இந்த ப்ராஜெக்டை தள்ளி வைக்க முடியாது என்று சசிகுமார் மனதில் தோன்றியதை பேச ஆரம்பித்தார். என்னையே மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா என லோகேஷின் குரல் உயர்ந்தது. போன முறை ஆனது போல இந்த முறையும் எந்த அசம்பாவிதமும் ஆகிவிடக் கூடாது என்று கவனமாக இருந்தார் சசிகுமார். நிலைமையை புரிந்து கொண்டு, உங்களை மிரட்ட யாருக்கும் இங்க தைரியம் இல்ல என்று கூறி சமாளித்தார். அப்படின்னா இந்த இடத்தை விட்டு உடனே காலி பண்ணுங்க, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று அவர்கள் முகத்திற்கு முன்னால் லோகேஷ் கூறினான். நீங்களா வெளியே போறீங்களா, இல்ல போன தடவை மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸ் நீங்க வெளியே போறதுக்கு வழி காமிக்கணுமா என்று லோகேஷ் கூறியதை கேட்ட சசிகுமாரும் சதீஷும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். RSP குரூப் டூரிசம் ஆபீஸை விட்டு வெளியேறிய சதீஷின் முகம் பழையபடி வெறுப்பால் நிறைந்திருந்தது. இந்த லோகேஷ் RSP குரூப்ல வேலை செய்யற ஒரு சாதாரண ஆள் தான், இவனுக்கு எங்கிருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? ஒருவேளை இது அந்த RSP குரூப்போட பிசினஸ் டாக்டிக்ஸா கூட இருக்கலாம் என்று சசிகுமார் புலம்பினார். அதை கேட்டு சதீஷ், பேசாம நம்ம இவங்க மேல கோர்ட்ல கேஸ் போடலாம் என்று கூறினான். இந்த ப்ராஜெக்ட்ல வர பணத்தை விட கேஸ்ல ஜெயிச்சா நமக்கு பணம் அதிகமா கிடைக்கும் என சதீஷ் கூறினான். RSP குரூப் கூட சண்டை போட நினைக்கிறியா? உனக்கு ஏதாவது மண்டையில மசாலா இருக்கா? கோர்ட்ல கேஸ் போட்டு ஒருவேளை நீ ஜெயிச்சா அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுநாள் நீ உயிரோட இருக்கணும். அத முதல்ல மனசுல வச்சுக்கோ, அவங்களை எதிர்த்து உன்னால ஒன்னும் பண்ண முடியாது என சசிகுமார் சதீஷை சிறுபிள்ளைத்தனமாக யோசிக்க கூடாது என்று திட்டினார். இந்த விஷயம் முத்து தாத்தாவின் காதிற்கு சென்றது. லோகேஷ் கான்ட்ராக்டை பற்றி கவலைப்படாமல் இப்படி நடந்து கொள்வான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. சிறிது நேரத்திலேயே அவர் முகம் பொலிவிழந்து போனது. ஒரு பக்கம் சதீஷ் புலம்பிக் கொண்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் சசிகுமார் அடுத்து என்ன செய்யலாம் என்று முத்து தாத்தாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இதையெல்லாம் கவனிக்காமல் கண்களை மூடிக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்தார்.
இந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியை தான் கைக்குள்ள கொண்டு வர நிச்சயமா பிரீத்தியால முடியாது. இத அவ செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல என்று நினைத்தார். சதீஷ், நான் சொல்றத நல்லா கேளு. இப்ப நீ கஷ்டப்பட்டாதான் இந்த கம்பெனியை நீ கடைசியில நல்லா பாத்துப்ப. நிலைமை இப்ப நம்ம கைய விட்டு போயிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் சரியா போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்று முத்து தாத்தா பெருமூச்சு விட்டார். இப்ப இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வர பிரீத்தி கிட்ட நீ மன்னிப்பு கேட்கறது தான் ஒரே வழி. அதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை இந்த கம்பெனிக்கு திரும்ப வர வைக்கணும் என்று கூறினார். அவருக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை என்றாலும் இதை தவிர வேறொன்றும் அவர்களால் செய்யவே முடியாது. இதை நினைக்கும் போது சதீஷிற்கு வெறுப்பாக வந்தது. இதை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கும் என்று அவன் தாத்தாவிடம் பேசினான். ஆனால் அவருடைய முகத்தையும் அவர் யோசித்துக் கொண்டிருந்த விதத்தையும் பார்த்த சதீஷ் மேலும் எதுவும் பேசாமல் பிரீத்தியிடம் சென்று நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினான். கைக்கு கிடைத்தது வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ என்று தன் விதியை நினைத்து நொந்து கொண்டான். சிறிது நேரத்தில் பிரீத்தியின் போனிற்கு சதீஷுடைய நம்பரிலிருந்து கால் சென்றது. சதீஷின் பெயரை பார்த்ததுமே ஆத்திரத்தில் காலை ரிஜெக்ட் செய்தாள். திமிரு பிடிச்சவ, என்ன தைரியம் இருந்தா ஏன் காலையே ரிஜெக்ட் பண்ணுவா? போனை எடு என்ற சதீஷ் டென்ஷனில் தனது கைவிரல் நகங்களை கடித்துக் கொண்டிருந்தான். கடைசியாக மீண்டும் ஒரு முறை பிரீத்திக்கு கால் செய்தான். மறுபடியும் அவனது காலை ரிஜெக்ட் செய்ய போன பிரீத்தியின் கைகளை பிடித்தான் சூர்யா. பிரீத்தியின் போனை வாங்கிக் கொண்ட சூர்யா ஆன்சர் பட்டனை அழுத்தி போனை ஸ்பீக்கரில் போட்டான். ஒரு வழியாக பிரீத்தி போனை அட்டன் செய்த சந்தோஷத்தில் அவசரமாக தான் கூற வந்ததை பேச நினைத்தான். அப்பொழுது பிரீத்திக்கு பதிலாக சூர்யாவின் குரல் கேட்க சதீஷுக்கு ஆத்திரமாக வந்தது. பிரீத்தி எங்க? போன் அவகிட்ட கொடு என்று அதட்டலாக சூர்யாவிடம் பேசினான். அவன் பேச்சில் இருந்த திமிரும் ஆங்காரமும் சூர்யாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இடியட் என்று திட்டிவிட்டு போனை கட் செய்தான் சூர்யா. கோபத்தில் சதீஷின் கண்கள் சிவந்தன. போன் கட்டான அடுத்த நொடியே சதீஷின் செல்போன் டேபிளில் பறந்தது. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சசிகுமார் பின் சதீஷ் எறிந்த போனை தரையிலிருந்து எடுத்தவர் அவன் கையில் கொடுக்கும் போதே பிரீத்தி நம்பர் டயல் பேடில் இருந்தது. கடைசியாக ஒரு முறை கால் செய்து பார் என்று சசிகுமார் கூற கண்களை மூடி பெருமூச்சு விட்டவன் மீண்டும் பிரீத்தி நம்பருக்கு டயல் செய்தான். போனை எடுத்து பேசிய சூர்யா, ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சீக்கிரம் சொல்லு என்று சூர்யா சதீஷ் பேசுவதற்கு அவகாசம் கொடுத்தான். பிரீத்தி எந்திரிச்சா அவகிட்ட சொல்லு, கம்பெனில நாங்க சொல்றத கேட்டு நல்லபடியா நடந்துக்கிட்டா மறுபடியும் அவளை வேலையில சேர்த்துக்கிறோம் என்று பிச்சை போடுவது போல பேசினான் சதீஷ். இவனுக்கு பட்டும் புத்தி வரவில்லை போல என்று நினைத்த சூர்யா, ஒருவேளை அவ ஒழுங்கா நடந்துக்கலனா என்ன பண்ணுவீங்க என்று சதீஷிடம் கேட்க, அவள் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்றால் இனிமேல் அந்த கம்பெனி உள்ளே நுழையவே முடியாது என்றான். இதை கேட்ட சூர்யாவிற்கு அவனை நினைத்து வருத்தப்படுவதா இல்லை கோவப்படுவதா என்று தெரியாமல் சிரித்தான். இந்த முறை எதுவும் கூறாமல் பட்டென்று போனை கட் செய்த சூர்யா அவனை பிளாக் லிஸ்டில் போட்டு விட்டான். அவன் அருகே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்றிருந்த பிரீத்தி அவனை தடுத்து நிறுத்தவில்லை. அவள் செய்ய நினைத்ததையும் பேச நினைத்ததையும் சூர்யாவே அவளுக்காக பேசிவிட்டான். அதே சமயம் சதீஷ், இந்த பிச்சைக்கார நாயை நான் சும்மா விட மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் இவன் சாவி ஏன் கையில தான் நடக்க போகுது என்று கோபத்தில் பைத்தியம் பிடித்தவனை போல கத்த ஆரம்பித்தான். நீ அவகிட்ட பேசுற விதத்தை வச்சு பார்க்கும்போது நீ மன்னிப்பு கேட்கற மாதிரி இல்ல. இப்படி பேசினா கண்டிப்பா பிரீத்தி இறங்கி வரதுக்கு சான்ஸே இல்ல என சசிகுமார் சதீஷுக்கு அறிவுரை கூறினார். இனி என்னதான் செய்ய வேண்டும் என்று சதீஷ் சசிகுமாரை முறைத்து கொண்டே கேட்டான். இப்போதைக்கு கை நிறைய பழம் வாங்குவோம், அதுக்கப்புறம் அவளை நேர்ல சந்திச்சு மன்னிப்பு கேட்போம் என்று சசிகுமார் கூறினார். அன்று மாலையே சசிகுமாரும் சதீஷும் கை நிறைய பழங்கள் வாங்கிக் கொண்டு பிரீத்தியின் வீட்டிற்கு சென்றனர். கதவை திறந்த வனிதா இவர்கள் முகத்தை பார்த்ததும் எதையும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார். சூர்யாவும் பிரீத்தியும் அவ்விருவர் வந்ததை கண்டு கொள்ளாமல் தங்களுக்குள் பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த சதீஷிற்கு கோபம் வந்தது. அவனை அவமதிப்பது போல இருந்தது. அங்கிருந்த சூழ்நிலையை மாற்றும் விதத்தில் சசிகுமார் பிரீத்தி முன் சிரித்த முகத்துடன் சென்று அமர்ந்தார். பிரீத்திமா, உனக்கும் சதீஷுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, அதையெல்லாம் மறந்துரு என்று சசிகுமார் கூறி முடிப்பதற்குள் சூர்யா, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அங்கிள் என்று கேட்டான். சூர்யா உறவு முறையில் சசிகுமாரை அழைப்பது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. நாங்க பிரீத்தி கிட்ட பேச வந்திருக்கோம், உன்கிட்ட இல்ல என்று திமிராக சதீஷ் பேசினான். சூர்யா அடுத்த வார்த்தை பேச வருவதற்குள் இந்த முறை பிரீத்தி முந்திக் கொண்டாள். நீங்க என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சூர்யா கிட்ட பேசினாலே போதும், சூர்யா முடிவு தான் என்னோட முடிவும் என்று பிரீத்தி தன் தலையை மெதுவாக சூர்யா பக்கம் திருப்பி பார்த்தாள். அந்த சின்ன இடைவேளையில் அவர்கள் பரிமாறிக்கொண்ட அந்த பார்வையில் பல அர்த்தங்கள் இருந்தது. அதை புரிந்து கொண்டவன் போல சூர்யா முகத்தில் சிறு புன்னகை தோன்றியது. சசிகுமார் எதையோ பேச வருவதை கவனித்த சூர்யா, பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்கத்தானே வந்திருக்கீங்க அங்கிள் என்று மீண்டும் ஒரு முறை அங்கிள் என்ற வார்த்தையை அழுத்தி கூறினான் சூர்யா.
எத்தனை தடவை அங்கிள் என்று சூர்யா கூப்பிட்டாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அமர்ந்திருந்தார். சூர்யாவின் நக்கலான பேச்சும் அவன் ஒவ்வொரு முறையும் அங்கிள் என்று கூப்பிடும் போதும் சசிகுமார் மெலிந்து கொண்டிருப்பதை கவனித்த பிரீத்திக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. இருமல் வந்ததை போல தன் தொண்டையை சரி செய்து கொண்ட சசிகுமார், ஏதோ கோபத்துல சதீஷ் வந்து தப்பு பண்ணிட்டான், அவன் பண்ணது பெரிய தப்பு தான், அதனால பிரீத்தி பேரும் கெட்டு போயிடுச்சு, இந்த கம்பெனியை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு என்று உண்மையாகவே வருத்தப்படுவதை போல பேசினார் சசிகுமார். அப்பொழுது அவரை முந்திக் கொண்டு சதீஷ் பேச ஆரம்பித்தான். இதுக்கெல்லாம் காரணம் சந்தியா தான், அவதான் உன்னை பத்தி தப்பான செய்தியை பரப்புனா, அவ நிச்சயமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று திமிராக கூறினான். இதை கேட்ட பிரீத்தியின் முகம் மாறியது. என்ன, இதுக்கெல்லாம் காரணம் சந்தியாவா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க என்று தன் புருவங்களை உயர்த்தி கொண்டு சதீஷை பார்த்து முறைத்தாள் பிரீத்தி. அப்பொழுது பிரீத்திக்கும் சதீஷுக்கும் நடந்த காரசாரமான உரையாடலிலிருந்து சசிகுமாருக்கு லேசாக உண்மை என்னவென்று புரிய வந்தது. மனதிற்குள் சதீஷை திட்டிக் கொண்டே, பிரீத்திமா, சதீஷ் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அவன் உன்னோட அண்ணன், நம்மெல்லாம் ஒரே குடும்பம், அதனால இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருமா. சசிகுமார் இப்படி பேசியதும் சூர்யா சிரிக்க ஆரம்பித்து விட்டான். இவன் ஏன் சிரிக்கிறான் என்று குழப்பமாக சூர்யாவை பார்த்தார் சசிகுமார். அங்கிள், என்ன சொன்னீங்க? ஃபேமிலியா? அப்போ பிரீத்தியும் உங்க ஃபேமிலி தானே? எங்க அந்த ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்ட பிரீத்தி கையில கொடுங்க பாப்போம் என்று சூர்யா நக்கலாக சசிகுமாரை பார்த்து கேட்டான். தன்னையே அறியாமல் சசிகுமார், அது மட்டும் முடியாது, அதை பத்தி நினைச்சு கூட பார்க்காத என்று யோசிக்காமல் அவரிடமிருந்து பதில் வந்தது. பிரீத்தியை கம்பெனியில சேர்த்துக்கிறோம், எப்பவும் போல அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இன்ஜினியரிங் டீமை பாத்துக்கலாம், இந்த ப்ராஜெக்ட கொடுக்கறதுக்கு பதிலா ப்ராஜெக்ட்ல இருந்து வர 5% ப்ராஃபிட்டாவை எடுத்துக்கலாம் என்று மேலும் கூறினார். இவ்வாறு சசிகுமார் கூறிய பின்பு சூர்யாவின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார். கீழே குனிந்து கொண்டு ஏதோ யோசித்தவன் பின்பு மெதுவாக சசிகுமாரை பார்த்து சிரித்தான். அங்கிள், 5% கொடுக்கறீங்க, உங்களுக்கு எவ்வளோ தாராள மனசு, இப்படி கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும், அது உங்ககிட்ட இருக்கு என்று சூர்யா லேசாக சசிகுமாரை பார்த்து சிரித்தான். சூர்யா இதை வாங்கிக் கொண்டு அமைதியாக சென்று விடுவான் என சசிகுமார் அவனது சிரிப்பை தவறாக புரிந்து கொண்டார். ஓகே, இப்ப நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, அதனால கிளம்பலாம். அடுத்து முத்து தாத்தாவை வர சொல்லி பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இந்த ப்ராஜெக்ட பிரீத்தி தான் பாத்துக்கணும், சரியா? இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, அடுத்து நாங்க என்ன பண்ணணும்னு யோசிக்கிறோம் என்ற சூர்யா அமைதியாக சசிகுமாரிடம் கூறினான். ஆனால் சூர்யா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் சசிகுமாரையும் சதீஷையும் கதிகலங்க வைத்தது. உனக்காகவும் பிரீத்திக்காகவும் நாங்க இங்க பேச வந்தோம், ஆனா உனக்கு என்ன தைரியம் இருந்தா முத்து தாத்தாவை மன்னிப்பு கேட்க சொல்லுவ, இதனால நீ பல விளைவுகளை சந்திப்ப என்று சூர்யாவை சசிகுமார் எச்சரித்தார். எதையும் சந்திக்க நான் தயார் என்று சவால் விட்டான் சூர்யா. அப்படி என்றால் பிரச்சனைகளை சந்திக்க தயாராக இரு என்று சசிகுமாரும் சதீஷும் அங்கிருந்து கிளம்பினர். வனிதா ரவிக்குமார் வருவதற்கு முன்பே இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படியாவது தீர்த்துவிட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சூர்யா பிரச்சனைகளை ஒன்றில் மேல் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே செல்வது அவருக்கு பயமாக இருந்தது. ரவிக்குமார் சார் இருந்தா இததான் பண்ணிருப்பாரு, இதெல்லாம் ரவிக்குமார் சார் கஷ்டப்பட்டு உழைச்சது, ஏதோ பிச்சை போடுற மாதிரி பிரீத்திக்கு கொடுத்துட்டு போறாங்க, அவர் இருந்தா என்ன பண்ணுவாரோ அதை தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் என்று சூர்யா வனிதாவை சாந்தப்படுத்தினான். இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக இப்பொழுது முத்து தாத்தாவே இருப்பது அவளுக்கு நெருடலாக இருந்தது. அப்பொழுது பிரீத்தி சூர்யாவை பார்த்து சிரித்தாள். சூர்யாவும் பிரீத்தியை பார்த்து சிரித்தான். பின் அவ்விருவரின் சிரிப்பு சத்தம் அந்த அறையை நிரப்பியது. எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இவங்க ஏன் சிரிக்கிறாங்க, ஒருவேளை பைத்தியம் முத்திடுச்சோ என்று வனிதா ஒன்றும் புரியாமல் தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டே நின்றாள். சதீஷ் மன்னிப்பு கேட்டதை பெரிய விஷயமாக பிரீத்தி எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இதையெல்லாம் சூர்யா தனக்காக செய்தது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. தன்னை இழிவுபடுத்திய சதீஷையே வர வைத்து மன்னிப்பு கேட்க வைத்தது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதற்கு காரணம் சூர்யாதான் என்று சதீஷிற்கும் சசிகுமாருக்கும் நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சூர்யாதான் இதையெல்லாம் தனக்காக செய்து கொண்டிருக்கிறான் என்று பிரீத்திக்கு சொல்லாமலே தெரிந்தது. யாராக இருந்தாலும் பிரீத்தி சூர்யாவை பார்க்கும் விதத்தை வைத்து அவள் அவன் மீது காதலில் விழுந்து விட்டாள் என்று சொல்லிவிடுவார்கள். பிரீத்தியின் பார்வை சூர்யாவின் மீதுதான் இருந்தது. அப்பொழுது பிரீத்தியிடம் பேசி சிரித்துக் கொண்டிருந்த சூர்யாவின் கை லேசாக அவள் கையை உரசியது. உரசிய அடுத்த நொடியே மின்னல் அடித்தது போல எழுந்து நின்றான் சூர்யா. என் கை உங்க மேல படக்கூடாதா, ரொம்பதான் என்ற பிரீத்தி சூர்யாவின் மீது கோபம் கொள்வது போல நடித்தாள். அந்த இடத்தை விட்டு கிளம்புவதற்கு சோஃபாவிலிருந்து எழுந்து நடந்தாள். அப்பொழுது பின்னால் இருந்து பிரீத்தியின் கையை மெதுவாக பிடித்தான் சூர்யா. பின் பிரீத்தியை தன் பக்கம் இழுத்ததில் சுழன்று வந்து சூர்யாவுக்கு மிக அருகில் வந்து நின்றாள். சூர்யாவை அவ்வளவு நெருக்கமாக பார்த்தவள் வெட்கத்தில் தன்னுடைய கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். மெதுவாக அவள் அருகே வந்த சூர்யா, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா என்று கேட்டதும்
குழம்பி போய் கண்களை திறந்து பார்த்தாள். சூர்யா இப்படி கேட்ட பின்புதான் அவளுக்கு சுயநினைவே வந்தது. வேகமாக சூர்யாவின் கையிலிருந்து சட்டென்று விலகி நின்றாள். எதுவும் நடக்காதது போல நாலா பக்கமும் திரும்பி பார்த்தவள் எதுவும் சொல்லாமல் காரை நோக்கி நடந்தாள். டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த பிரீத்தி சூர்யா தூரத்தில் வருவதை பார்த்தவுடன் மீண்டும் கார் ஹாரனில் பீப் என்ற பெரும் சத்தம் எழுப்பினாள். என்ன பிரீத்தி மேடம், உங்க டிரைவர் நான் இருக்கும்போது நீங்க எப்படி கார் சீட்ல உட்காரலாம் என்ற சூர்யா தன் கைகளை கட்டிக்கொண்டு பிரீத்தி முன் அடக்கமாக நின்றான். அவன் பார்வையில் குறும்புத்தனம் தெரிந்தது. இன்னைக்கு இந்த டிரைவர் சீட் என்னோடது, கமான் பக்கிள் அப் என்று பிரீத்தி கூறிக்கொண்டே தன் பக்கத்து சீட்டை லேசாக தூசி தட்டி விட்டாள். அப்படியே ஆகட்டும் மேடம் என்ற சூர்யா சிரித்துக்கொண்டே அவளுக்கு வணக்கம் வைத்தான். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சொல்ற இடத்துக்கு தான் நீ போகணும் என்றவன் கூகுள் நேவிகேஷனை ஆன் செய்தான். அவன் போட்டிருந்த டெஸ்டினேஷனை உற்று பார்த்தாள் பிரீத்தி. அவள் பார்ப்பதற்குள் சூர்யா கூகுள் நேவிகேஷனை ஆஃப் செய்து விட்டான். இது சரிப்பட்டு வராது, கீழே இறங்கு. இந்த ஊர்லயே பெஸ்ட் ஐஸ்கிரீம் எங்க விக்குதுன்னு எனக்கு தெரியும், அங்க போலாம். ஆனா அந்த இடத்த நான் உனக்கு சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸ். சூர்யா சிறிது நாளாகவே பல சர்ப்ரைஸ்களை அவளுக்கு கொடுத்து விட்டான். இப்பொழுது இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது என்று அவன் கூறியது பிரீத்திக்கு உள்ளுக்குள் லேசாக ஏதோ ஒரு வித சந்தோஷத்தை கொடுத்தது. அவனையே பிரமித்து போய் பார்த்து கொண்டிருந்தாள் பிரீத்தி. இந்த 3 நாட்களில் நடந்த பல பிரச்சனைகளில் பிரீத்தி சரியாக தூங்கவே இல்லை. அதனால் இன்று காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது லேசாக கண்மூடி தூங்க ஆரம்பித்தாள். அவர்கள் சேர வேண்டிய இடமும் வந்துவிட்டது. ஆனால் பிரீத்தி ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து பிரீத்தியை எழுப்ப வேண்டாம் என்று நினைத்த சூர்யா அவள் அருகிலேயே காரில் சிறிது நேரம் அமர்ந்தான். பின் தன்னுடைய செல்போனை எடுத்து அட்வொகேட் வாசுதேவனுக்கு கால் செய்தான். அங்கிள், எனக்கு ஒரு பிளேஸ் நைட் ஃபுல்லா ரெண்டுக்கு வேணும் என்று அவன் இருக்கும் இடத்தை கூறினான். அட்வொகேட் வாசுதேவன் எப்பொழுதும் போல, அத உன் பேர்லயே சொந்தமா வாங்கிறவா என கேட்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க என்று சிரித்துக்கொண்டே போனை கட் செய்து விட்டான் சூர்யா. நீண்ட நாட்களுக்கு பிறகு சூர்யா சந்தோஷமாக பேசியது அவருக்கு நிம்மதியாக இருந்தது. காரின் வெளியே நின்று கொண்டிருந்த சூர்யா பிரீத்தியை நோக்கி நடந்து வந்தான். பிரீத்தி தூங்கிக் கொண்டிருந்த அழகை ரசிக்க ஆரம்பித்தான். தூங்கும் பொழுது ஒரு குழந்தையை போல அவள் முகம் இருந்தது. நெற்றியிலிருந்து விழுந்த அவளது கூந்தல் பாதி முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தது. பிரீத்தியின் கன்னங்களை தொடாமல் மெதுவாக அந்த கூந்தலை அவள் முகத்திலிருந்து விலக்கினான். அப்பொழுது பிரீத்தி முழித்துக் கொள்ள சட்டென்று பிரீத்தியின் கூந்தலிலிருந்து அவன் கையை எடுத்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் கூச்சத்தால் நெளிந்து கொண்டே அவள் முகத்தை பார்க்காமல் வேகமாக திரும்பி நின்றான். சூர்யா, என்னாச்சு? வண்டி ஏன் இங்க நிக்குது? பின்பு பிரீத்தி சர்வ சாதாரணமாக பேசியதை கேட்ட பின்புதான் சூர்யாவுக்கு மூச்சே வந்தது. நல்ல வேளை பிரீத்தி கவனிக்கவில்லை என்று பெருமூச்சு விட்டான். பின் வேகமாக அவளை பார்த்து திரும்பியவன், அப்படியே இரு பிரீத்தி, கண்ணை மூடிட்டு மெதுவா காரை விட்டு இறங்கி வா, கண்ணை மட்டும் திறக்கவே கூடாது, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ற சூர்யா பிரீத்தியின் கண்களை தன் கைகளால் மூடிக்கொண்டான். எங்க வந்திருக்கோன்னு சொல்லு சூர்யா, எவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டே இருக்கிறது என்று பிரீத்தியின் கேள்விக்கு எந்த பதிலும் கூறாமல் மெதுவாக தன் கைகளை அவள் கண்களிலிருந்து விலக்கினான். மலை உச்சியில் உள்ள ஒரு கேஃபேவிற்கு சூர்யா அழைத்து வந்திருந்தான். அந்த இடத்தை பார்த்ததும் பிரீத்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வடியத் தொடங்கியது. மேலிருந்து பார்க்கும் பொழுது மொத்த ஊருமே ஜொலி ஜொலித்துக் கொண்டிருந்தது. சந்தோஷத்தில் சூர்யாவை ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். இது எனக்கும் என் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமான இடம். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என குழப்பமாக கேட்டாள். அவள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு சிரிப்பை மட்டும்தான் பதிலாக அவனால் கொடுக்க முடிந்தது. பின் எதையும் பேச வேண்டாம், அமைதியாக என்னுடன் வா என்றான் சூர்யா. எப்பொழுதும் கூட்டமாக இருக்கும் இந்த கேஃபே இன்று ஆளே இல்லாமல் இருந்தது. அதை கவனித்த பிரீத்தி ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்று சூர்யாவிடம் கூறினாள். இப்ப நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது, நான் உனக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று அவளை பார்த்து உற்சாகமாக பேசினான். அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு பிரீத்தியை வேறு எதையும் யோசிக்க விடாமல் செய்தது. அங்கே இருந்த ஒரு பெஞ்சில் இருவரும் சென்று அமர்ந்தனர். இதுதான் என்னுடைய சர்ப்ரைஸ் என்ற சூர்யா மலை உச்சியிலிருந்து கீழே அழகாக ஜொலித்துக் கொண்டிருந்த சிட்டியை காண்பித்தான். இதை கேட்டதும் பிரீத்திக்கு சிரிப்பாக இருந்தது. இதைத்தான் நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேனே என்பது போல அவனை பார்த்து சிரித்தாள். வெயிட், நீ இங்க அடிக்கடி வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியும், இந்த இடத்த அடிக்கடி பார்த்திருக்கிறன்னு தெரியும். ஆனா நீ ஒன்னு நோட் பண்ண மறந்துட்ட பிரீத்தி, இங்க இருந்து கீழே தெரியுற அந்த ஊரை பாரு, எவ்வளோ அழகா அமைதியா பிரம்மாண்டமா தெரியுது. ஆனா அதுக்குள்ள பல பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தூரத்துல இருந்து பார்க்கும் போதெல்லாம் நம்ம கண்ணுக்கு அந்த பிரச்சனை தெரியாது. அது மாதிரிதான் பிரீத்தி, நமக்கு வர பிரச்சனைய தூரமா இருந்து பார்க்கும் போது எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது என்று நிதானமாக சூர்யா பேசினான். பல முறை இந்த இடத்திற்கு பிரீத்தி வந்திருக்கிறாள். ஆனால் இந்த இடத்தில் அவள் இப்படி ஒரு கோணத்தில் யோசித்ததே இல்லை. சூர்யாவை காதலுடன் திரும்பி பார்த்தாள். அவள் மனம் இப்பொழுது சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது.
அதே சமயம் அந்த கேஃபே வாசலில், எங்களை உள்ள விடுவீங்களா மாட்டீங்களா? அதான் காலியா இருக்கே, என்ன கூட்டமா இருக்கு அது இதுன்னு சொல்லி என்கிட்டயே கதை விடுறீங்க என்று சந்தியா கேட்டில் நின்றிருந்த செக்யூரிட்டி கார்டிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டு, இந்த கேஃபேவை ஒருத்தர் நைட்டு ஃபுல்லா ரெண்ட் எடுத்திருக்காரு, அதனால இப்போதைக்கு யாரும் உள்ள போக முடியாது என்று பணிவாக பேசினார். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சந்தியா என்ன வேண்டுமானாலும் செய்வாள். அந்த செக்யூரிட்டி கார்டை மிரட்டி உருட்டி உள்ளே யார் இருப்பது என்ற விவரத்தை தெரிந்து கொண்டாள். அப்பொழுது சூர்யாவும் பிரீத்தியும் சந்தோஷமாக பேசி சிரித்துக் கொண்டிருப்பதை கேட் வாசலில் இருந்து சந்தியா பார்த்து விட்டாள். கிளம்புங்க, இவங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. லோகேஷ் மகேஸ்வரன் கூட எல்லாம் சுத்திட்டு இப்போ புருஷன் கூடயும் எப்படிதான் ரொமான்ஸ் பண்றாளோ என்று சந்தியா கூற மறுபேச்சு பேசாமல் விவேக் காரை ஸ்டார்ட் செய்தான். அடுத்த நாள் காலை ரவிக்குமாரின் ஆபீஸில் முத்து தாத்தா பிரீத்தியிடம் மன்னிப்பு கேட்க போகிறார் என்ற விஷயம் காட்டுத்தீயாக பரவத் தொடங்கியது. இந்த செய்தியை கேட்ட அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. 4-5 நாட்களாகவே பிரீத்தியை பற்றி தவறான செய்தி மட்டுமே அனைவரின் காதில் விழுந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கையில் அனைவராலும் மதிக்கப்படும் முத்து தாத்தா பிரீத்தியிடம் சென்று மன்னிப்பு கேட்பது என்பது ஏற்க முடியாத ஒன்றாக அனைவரும் நினைத்தனர். இந்த விஷயம் வனிதா பிரீத்தியின் காதுகளில் வந்து விழுந்தது. சூர்யா சொன்னது போலவே முத்து தாத்தா பிரீத்தியிடம் வந்து மன்னிப்பு கேட்க போகிறார் என்ற விஷயம் வனிதாவால் நம்பவே முடியவில்லை. மறுநாள் காலை பிரீத்தியின் வீட்டில், முத்து தாத்தா என்ன தேடி வீட்டுக்கு வர்றது கண்டிப்பா நடக்காத காரியம் என்று பிரீத்தி நினைத்தாள். பிரீத்தியும் வனிதாவும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு காஃபி குடித்துக் கொண்டிருந்தார்கள். சூர்யா அதே ஹாலில் வேறு ஒரு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்தான். காஃபி குடித்துக் கொண்டே பிரீத்தி ஓர கண்ணால் சூர்யாவை ரசித்துக் கொண்டிருந்தாள். வனிதா பிரீத்தியிடம் பேசிக் கொண்டிருந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை. அப்பொழுது சரியாக காலிங் பெல் அடிக்க கதவை திறந்த பிரீத்தியின் முகம் சட்டென்று மாறியது. கதவின் வெளியே முத்து தாத்தா நின்றிருந்தார். அவரை தொடர்ந்து சசிகுமார், சதீஷ், சந்தியா, விவேக் என மொத்த குடும்பமே நின்றிருந்தது. முத்து தாத்தா தன்னை தேடி இங்கு வந்தது அவளுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு நிமிடம் பேச்சு மூச்சு இல்லாமல் வாசலிலேயே நின்றாள். என தொண்டையை சரி செய்து கொண்ட முத்து தாத்தா, உள்ள கூப்பிட மாட்டியா என்று அவர் கேட்ட பின்புதான் ஒரு நிமிடத்திற்கு முன்பு காணாமல் போன பேச்சு மூச்சு அவளுக்கு திரும்ப வந்தது. உள்ள வாங்க தாத்தா என்று சந்தோஷமாக அவர்களை உள்ளே அழைத்தாள் பிரீத்தி. காலிங் பெல் சத்தம் கேட்டு நெடுநேரமாகியும் பிரீத்தி வராததால் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு வனிதா சென்றாள். வாசலில் முத்து தாத்தாவும் மொத்த குடும்பமும் நின்று கொண்டிருப்பதை பார்த்த வனிதா வேகமாக கதவின் அருகே ஓடினாள். நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்க வந்தேன், உள்ள வாங்க என சிரித்த முகத்துடன் உள்ளே அழைத்தாள். பிரீத்தியும் வனிதாவும் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் திகைத்து போய் நின்றனர். ஆனால் சூர்யா எதையும் கண்டு கொள்ளாமல் கையில் இருந்த நியூஸ் பேப்பரை படித்துக் கொண்டிருந்தான். சூர்யா சொன்னது போலவே நடக்கிறது, எங்கிருந்து இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று சூர்யாவை பிரமித்து போய் பார்த்தார் வனிதா. முத்து தாத்தா அறைக்குள் நுழைந்த கணமே மூவரின் முகத்தையும் கவனித்தார். வனிதா மற்றும் பிரீத்தியின் முகம் சந்தோஷமாக காட்சியளித்தது. ஆனால் சூர்யாவின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமலும் உதட்டோரம் கூட சிறு புன்னகை இல்லாமல் அமைதியாக இருப்பதை கவனித்தார். அவன் அப்படி இருந்தது தாத்தாவுக்கு லேசாக உள்ளுக்குள் சங்கடமாக இருந்தது. சூர்யாவை பற்றி நினைத்த சிறிது நேரத்திலேயே முத்து தாத்தாவின் முகம் வேர்க்க ஆரம்பித்தது. இதுவரை யாருமே முத்து தாத்தாவை பார்த்து சவால் விட்டதில்லை. ஆனால் சூர்யா சவால் விட்டது மட்டுமல்லாமல் செய்தும் காட்டிவிட்டான். அப்பேற்பட்ட ஒருவன் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையாக வேண்டும், ஏன் ரவிக்குமாருக்கு கீழ் வேலை செய்ய வேண்டும் என்ற இத்தனை கேள்விகள் முத்து தாத்தாவை துரத்தியது. காஃபி குடிக்கிறீங்களா இல்ல டீ குடிக்கிறீங்களா என்று வனிதா முத்து தாத்தாவிடம் கேட்டார். எதுவும் வேண்டாம் என்பது போல சைகை காட்டி, பிரீத்திக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று முத்து தாத்தா கூற பிரீத்திக்கு லேசாக சிரிப்பு வந்தது. சுத்தி வளைத்து பேசாமல் நேராக பிரீத்தியிடம் சென்று, சதீஷ் சொன்னதை நான் கேட்டிருக்க கூடாது, அவன் பேச்சு நம்பினதுனாலதான் உன்னை கம்பெனியை விட்டு வெளியே துரத்துற மாதிரி ஆயிடுச்சு. நீ திரும்ப கம்பெனிக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை நீயே பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்று பிரீத்தியிடம் கூறினார் முத்து தாத்தா. ஆனால் அவர் வாயிலிருந்து ஒருமுறை கூட மன்னிப்பு என்ற வார்த்தை வரவே இல்லை. இதை சூர்யா கவனித்தான். இதற்கு மேலும் பிரீத்தியால் எதுவும் செய்ய முடியாது. அவர் கொடுத்த ஆஃபரை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பிரீத்தியின் முடிவை கேட்டு தெரிந்து கொண்ட முத்து தாத்தா உடனே அங்கிருந்து கிளம்பினார். அனைவரும் கிளம்பிய பின் பிரீத்தியை பார்த்த வனிதா, பிரீத்தி என்ன கொஞ்சம் கில்லு, இது கனவா இல்ல நிஜம்தானான்னு தெரிஞ்சுக்கணும். நீ இந்த கம்பெனி பொறுப்பை ஏத்துக்க போறதை என்னால நம்பவே முடியல என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார். அம்மா, நீ கனவு காணல, நிஜமா இந்த ப்ராஜெக்ட் என்னோட கைக்கு தான் வந்திருக்கு என்று பிரீத்தி சந்தோஷத்தில் வனிதாவை கட்டி கொண்டாள். அதே குஷியில் சூர்யாவை பார்த்த பிரீத்தி ஓடி போய் அவனை கட்டிப்பிடிக்கும் தூரம் வரை சென்றாள். சூர்யா,
முத்து தாத்தா சொன்னதை கேட்டதானே அந்த ப்ராஜெக்ட திரும்ப ஏன் கையில கொடுத்துட்டாரு. கண்டிப்பா நீ இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது என்று பிரீத்தியின் முகம் சந்தோஷத்தில் பிரகாசமாய் ஜொலித்தது. எது நடந்தாலும் சூர்யா என்னை பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கை பிரீத்திக்கு வந்தது. இந்த 3 வருடங்களில் வனிதா சூர்யாவை எதற்கும் உதவாதவன் என்றுதான் கற்பனை செய்து வந்திருந்தாள். ஆனால் இன்று அனைத்தும் தூசியாக பறந்து போனது. என்றும் இல்லாமல் இன்று சூர்யாவை நினைத்து பெருமைப்பட்டாள். சூர்யா என் கூட வா. சூர்யாவின் கையை பிடித்துக்கொண்டு காருக்கு சென்றாள் பிரீத்தி. பிரீத்தி நில்லு, எங்க போற என்று சூர்யா பிரீத்தியின் பின்னால் சென்றான். நீ மட்டும்தான் சர்ப்ரைஸ் கொடுப்பியா? நானு தான் தருவேன் என்று பிரீத்தி சூர்யாவை எதுவும் பேச விடாமல் கார் வரையிலும் அழைத்து சென்றாள். இந்த முறை டிரைவர் சீட்டில் சூர்யா அமர்வதற்குள் பிரீத்தி முந்திக் கொண்டாள். காரில் ஏஆர் ரஹ்மான் பாடலை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக பாடிக்கொண்டே வந்தாள். பிரீத்தியின் சந்தோஷமான முகத்தை பார்த்த சூர்யாவின் மனம் நிம்மதியாக இருந்தது. காரை ஒரு பெரிய மரத்தின் கீழே நிறுத்தினாள் பிரீத்தி. சுத்திலும் பெரிதாக கடைகள் எதுவும் இல்லை. காரை நிறுத்திய பிரீத்தி அங்கே யாரையோ தேடிக்கொண்டிருந்தாள். யாரை தேடுகிறாள் என்று சூர்யா கேட்டுக்கொண்டே அவள் பின்னாடி சென்று கொண்டிருந்தான். கண்டுபிடிச்சிட்டேன் என்றவள் தூரத்தில் சைக்கிளில் டீ விற்று கொண்டிருந்த ஒருத்தரை காண்பித்தாள். யார் அது என்று குழப்பத்தோடு சூர்யா பிரீத்தியை பார்த்தான். என்னோட இன்னொரு ஃபேவரட் பிளேஸ் இதுதான். அந்த தாத்தா போடுற சுக்கு காஃபி அவ்வளோ டேஸ்டா இருக்கும், சீக்கிரம் வா என்று துள்ளி குதித்து கொண்டு ஓடினாள். பின் சூர்யாவை திரும்பி பார்த்த பிரீத்தி, இதையும் தாண்டி எனக்கு இன்னொரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கு, அதை நான் நேரம் வரும்போது சொல்றேன் என்ற பிரீத்தி மெதுவாக சூர்யாவை பார்த்து சிரித்தாள். 2 நாட்களுக்கு பின் ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்ட் முழுமையாக பிரீத்தியின் பொறுப்பில் வந்தது. அதை கொண்டாடும் விதத்தில் முத்து தாத்தா பெரிய பார்ட்டி ஒன்றை KK ரெசார்ட்டில் ஏற்பாடு செய்தார். அந்த பார்ட்டிக்கு ஊரில் உள்ள அனைத்து விஐபிகளையும் இன்வைட் செய்திருந்தார். பார்ட்டியில் சதீஷின் முகம் அடித்தது போல இருந்தது. அப்பொழுது அங்கிருந்த ஸ்டேஜில் ஏறி நின்ற முத்து தாத்தா மைக்கை பிடித்து பேச அனைவரும் அவர் பக்கம் திரும்பினார்கள். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு இந்த பார்ட்டியோட ஹீரோ என்னோட பேத்தி பிரீத்தி. அவதான் ஆர்எஸ்பி குரூப்போட ப்ராஜெக்டை முழுசா பாத்துக்க போறா என்று அனைவருக்கும் பிரீத்தியை அறிமுகப்படுத்தினார். ஸ்டேஜில் நின்று கொண்டிருந்த பிரீத்தியின் கண்கள் சூர்யாவை தேடியது. அவள் ஸ்டேஜில் பேசும்பொழுது கண்டிப்பாக சூர்யா அவள் முன்னே நிற்க வேண்டும் என்று முன்பே கூறியிருந்தாள். இந்த ப்ராஜெக்டை பொறுப்பேற்றுக் கொண்ட பின் அந்த ஊர் முழுவதும் பிரீத்தி பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிவிட்டாள். பிரீத்தியின் கண்கள் அவனைதான் தேடுகிறது என்று புரிந்து கொண்ட சூர்யா ஒரு ஓரத்தில் அவள் பார்ப்பதற்கு ஏதுவான இடத்தில் நின்று சைகை காட்டினான். சூர்யாவை பார்த்த பின்புதான் அவளுக்கு மூச்சே வந்தது. ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டை பிரீத்தி கையில் எடுத்துக்கொண்ட பின் ஓய்வு எடுக்க கூட நேரமில்லாமல் தன்னுடைய 24 மணி நேரத்தையும் அதற்கே செலவு செய்வது போல ஆகியது. ஆர்எஸ்பி ப்ராஜெக்டை அட்வொகேட் வாசுதேவனும் பார்த்துக் கொள்வதால் சூர்யா கவலை இல்லாமல் இருந்தான். சூர்யா அடிக்கடி அட்வொகேட் வாசுதேவனுக்கு கால் செய்து அங்கு என்ன நடக்கிறது என்ற அப்டேட்டை வாங்கிக் கொள்வான். அப்படி ஒரு நாள், பட்ஜெட் பத்தி வரி பண்ணிக்க வேணான்னு சொல்லுங்க, பிரீத்தி சொல்ற மாதிரியே டிசைன் பண்ண சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அங்கிள், உங்களுக்கு அந்த கோஸ்ட் சர்வன்ட் பத்தி ஏதாவது அப்டேட் கிடைச்சதா என சூர்யா போனில் அட்வொகேட் வாசுதேவனிடம் கேட்டான். கொஞ்ச நாளாவே அவங்கள பத்தின அப்டேட் இல்ல என்று அவர் சொன்ன பின்பு சூர்யாவின் மனம் நிம்மதியாக இருந்தது. அடுத்த நாள் காலை சூர்யாவின் பெட்ரூமுக்கு அதிகாலையிலேயே ஓடி வந்தாள் பிரீத்தி. அப்பொழுது ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்தாள். களைப்பாக தூங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். அவளையே மறந்து அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் அழகை ரசிக்க ஆரம்பித்தாள். சூர்யாவின் முகம் காந்தம் போல அவளை இழுத்தது. சூர்யாவின் முகத்திற்கு அருகே சென்றவள் லேசாக அவனது தலைமுடியை வருடினாள். அப்பொழுது சூர்யா சட்டென்று கண் விழிக்க அவசரமாக பிரீத்தி பெட்டிலிருந்து எழுந்திருக்க முயற்சித்தாள். தூங்கி எழுந்த சூர்யா பிரீத்தியை பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான். குழப்பமாக தன் கைகளை இடுப்பில் வைத்தபடி சூர்யாவை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் பிரீத்தி. அப்பொழுது நடுங்கிக் கொண்டே பிரீத்தியின் அருகே வந்த சூர்யா அவள் தோளில் இருந்த ஒரு பல்லியை தட்டிவிட்டான். அதுவரை அமைதியாக இருந்த பிரீத்தி அந்த பல்லியை பார்த்ததும் அவளும் சேர்ந்து கத்த ஆரம்பித்தாள். இருவரும் மாறி மாறி கத்திய அந்த சத்தத்தால் பல்லிக்கு கூட காது கேட்காமல் போயிருக்கும். சூர்யா வேறு ஏதாவது கேட்டு விடுவதற்குள் பிரீத்தி முந்திக் கொள்ள நினைத்தாள். பிரீத்தி என்று சூர்யா பேச ஆரம்பிக்க, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நான் எதுவும் தப்பா நடந்துக்கலாம் வரல என்று பிரீத்தி தன் கண்களை மூடிக்கொண்டு அவசர அவசரமாக பேசத் தொடங்கினாள். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்னேகா இன்னைக்கு இந்தியா வரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் ஆயிடுவா, சீக்கிரம் வா போலாம் என்று பிரீத்தி வேகமாக அந்த அறையிலிருந்து கிளம்பினாள். ஸ்னேகா என்ற பெயரை கேட்டதும் சூர்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை வருடத்திற்கு பிறகு இவள் ஏன் இங்கே வருகிறாள் என்று தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டான். பிரீத்தியுடன் வெளியே செல்வதற்கு எப்பொழுதும் சந்தோஷமாக கிளம்பும் சூர்யா இன்று வேண்டா வெறுப்பாக தயாராகிக் கொண்டிருந்தான். முடிந்த அளவுக்கு நேரத்தை எப்படியாவது கடத்திவிட வேண்டும் என்று சூர்யா நினைத்தான். இப்போ அவங்க இங்க வரலன்னு யார் அழுதா? இத்தனை வருஷம் நிம்மதியா இருந்தேன், மறுபடியுமா
என்று சூர்யா கிளம்பிக் கொண்டே புலம்பிக் கொண்டிருப்பதை பிரீத்தி கவனித்தாள். இட்லியில எத்தனை உளுந்து எத்தனை அரிசி போட்டாங்கன்னு எண்ணியாச்சா? சீக்கிரம் சாப்பிடுங்க, ஸ்னேகா ஃபிளைட்ல இருந்து லேண்ட் ஆகிறதுக்குள்ள அங்க போகணும் என்று அவசர அவசரமாக தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு காரை நோக்கி நடந்தாள். எனக்கு இப்போ பசியே போயிடுச்சு என்ற சூர்யா சாப்பிட்டும் சாப்பிடாமல் பிரீத்தி பின்னால் ஓடினான். ஸ்னேகா பிரீத்தியின் உயிர் தோழி. ஆனால் பிரீத்தியின் குணங்கள் கொஞ்சம் கூட அவளிடமில்லை. சூர்யா பிரீத்தி திருமணத்தை தடுத்து நிறுத்த வனிதா போராடியதை விட ஸ்னேகா தான் 2 மடங்கு போராடினாள். ஸ்னேகாவால் பல வேதனைகளை சூர்யா 3 வருடத்திற்கு முன் அனுபவித்திருக்கிறான். சூர்யாவின் நல்ல நேரம் பிரீத்தியுடன் அவனுக்கு திருமணமான அடுத்த நாளே ஸ்னேகா படிப்பிற்காக ஃபாரின் செல்ல நேர்ந்தது. அவள் ஃபாரின் சென்ற பின்புதான் சூர்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது. இனி அவள் திரும்ப வரவே மாட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது இந்த விஷயம் அவனுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டிற்கு சென்ற சூர்யாவும் பிரீத்தியும் அரை மணி நேரம் அரைவல் கேட்டில் ஸ்னேகாவிற்காக நின்றிருந்தனர். அப்பொழுது கையில் ஹேண்ட்பேக், கண்ணில் சன்கிளாசஸ் அணிந்து சூட்கேஸை தள்ளிக்கொண்டே அவர்களை நோக்கி ஸ்னேகா நடந்து வந்தாள். பார்ப்பதற்கே பார்பி டால் போல அழகான தோற்றத்துடன் இருந்தாள். அரைவேல் கேட் கூட்டமாக இருந்தது. இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஸ்னேகா மட்டும் தனியாக தெரிந்தாள். பிரீத்தியும் ஸ்னேகாவும் ஒன்றாக நடந்து சென்றால் ஊட்டியே இவர்களது அழகில் மயங்கி போய்விடும். டார்லிங், எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் என்ற ஸ்னேகா சந்தோஷமாக ஓடி வந்து பிரீத்தியை கட்டிக்கொண்டாள். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் என பிரீத்தி ஸ்னேகாவை பார்த்து சிரித்தாள். அப்படின்னா அவனை விட்டுட்டு என் கூட ஓடி வந்துடு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். உண்மையை சொல்லு, உன் ஹஸ்பண்டை விட என்னதானே ரொம்ப மிஸ் பண்ண என்று பிரீத்தியின் இடுப்பை கிள்ளிக்கொண்டே ஸ்னேகா கேட்டாள். ஸ்னேகா பேசுவதற்கு முன் எதையும் யோசிக்க மாட்டாள். அவள் மனதில் வரும் வார்த்தைகளை அப்படியே வெளியே தெளித்து விடுவாள். ஸ்னேகாவின் கேள்விக்கு பிரீத்தி பதில் கூற முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். ஆல் ரைட், மூஞ்சிய பாரு, என் கூட ஓடி வர சொல்லி இனிமே கேட்க மாட்டேன், போதுமா என்று சத்தமாக சிரித்து கொண்டே ஸ்னேகா பேசினாள். நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆயிருக்க. நீதான் ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்ட கவனிக்க போறதா சொன்னாங்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு என்று மறுபடியும் பிரீத்தியை கட்டி கொண்டாள் ஸ்னேகா. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சூர்யா தான். சூர்யா இல்லனா என்னால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது என்று சூர்யாவை கட்டி கொண்டாள் பிரீத்தி. என்ன சூர்யாவா? இது என்ன புது பிராங்கா? மாசம் மாசம் செலவு பண்றதுக்கு உங்க அப்பா கிட்ட தான் கை நீட்டி சம்பளம் வாங்குவான். இவனுக்கும் அந்த ஆர்எஸ்பி குரூப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? சும்மா காமெடி பண்ணாத என்று ஸ்னேகா சந்தேகமாக கேட்டாள். பின் ஸ்னேகாவை பார்த்த பிரீத்தி, உனக்கு சந்தேகம் இருந்தால் நீயே சூர்யாவிடம் கேள் என்றாள். சூர்யா பேசுவதற்கு வாயை திறக்க அவனை பேச விடாமல் ஸ்னேகா முந்திக் கொண்டாள். சோ இதுதான் சூர்யாவா? நீ சொல்லலனா நான் உன்னோட டிரைவர்னு நினைச்சிருப்பேன். இதை கேட்ட சூர்யா எதையும் பேச முடியவில்லை. வேண்டுமென்றே ஸ்னேகா இதையெல்லாம் செய்கிறாள் என்று புரிந்து கொண்டான். பிரீத்தியும் ஸ்னேகா இவ்வாறு பேசியதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டாள். உடனே, ஸ்னேகா உனக்கு பசிக்குதுன்னு சொன்னதானே, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம், அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் என்று பிரீத்தி ஸ்னேகாவை பார்த்து கூறினாள். சாப்பாடு என்று கூறியவுடன் ஸ்னேகாவின் முகம் முழுக்க மலர்ந்தது. என் செல்ல குட்டி, எனக்கு என்ன வேணும்னு எப்பவுமே கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. ஃபாரின்ல சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. எப்படா நம்ம ஊரு சாப்பாட சாப்பிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா கேட்டுட்ட, வா சீக்கிரம் போலாம் என்று பிரீத்தியின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து நடந்தாள் ஸ்னேகா. பின் சூர்யாவை பார்த்து, என்ன மசமசன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? லக்கேஜ் எல்லாம் யார் தூக்கிட்டு வருவா என்று ஸ்டைலாக தன் முடியை பின்னால் தள்ளிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தாள் ஸ்னேகா. சூர்யா அவர்கள் பின்னால் 10 அடி தூரம் தள்ளியே நடந்து வந்தான். சிரித்து பேசிக்கொண்டே வந்த ஸ்னேகா சட்டென்று, பிரீத்தி, உனக்கு சூர்யாவை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டுட்டு வரியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நல்லது. நான் ஃபாரின்ல படிக்கும் போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ ஆனாங்க. அவங்க எல்லாருமே பெரிய பெரிய பிசினஸ் பேக்ரவுண்ட் வச்சிருக்கவங்க தான். அதுல ஒருத்தவங்களை நான் உனக்கு இன்ட்ரோ பண்றேன். இந்த ஒன்னுத்துக்கும் உதவாத சூர்யாவை விட அவங்க 100 மடங்கு உனக்கு பெஸ்டா இருப்பாங்க என்று பிரீத்தியின் கையை பிடித்துக் கொண்டு ஸ்னேகா பேசினாள். சட்டென்று அவள் கையை விலக்கிவிட்ட பிரீத்தி, என்ன நடந்தாலும் நான் சூர்யாவை விட்டு போறதா இல்ல என்று கூறிவிட்டு வேகமாக நடந்தாள். பிரீத்தி என்னதான் கூறினாலும் ஸ்னேகா அவளை விடுவதாக இல்லை. ஸ்னேகா ப்ளீஸ், போது நிறுத்து. உன்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஒன்னுத்துக்கும் உதவாதவன். ஆனா சூர்யா இல்லனா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கவே முடியாது. இனிமே இத பத்தி பேசுறத விட்டுரு என்று பிரீத்தி ஆவேசமாக பேசினாள். பிரீத்தி இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசியதை அவள் பார்த்ததே இல்லை. அதனால் தான் பேச வந்த அடுத்த வார்த்தையை அப்படியே முழுங்கினாள். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த மூவரும் காரில் ஏறி அமர்ந்தனர். அப்பொழுது டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த சூர்யாவை பார்த்தாள் ஸ்னேகா. சூர்யாவும் ஸ்னேகாவை பார்த்தும் பார்க்காதது போல அவனுடைய தலையை திருப்பிக் கொண்டான். வண்டி நேராக கோயம்புத்தூரில் இருக்கும் ஃபேமஸான பரம்பரை ரெஸ்டாரண்டிற்கு முன் வந்து நின்றது.
பிரீத்தியும் ஸ்னேகாவும் கையை கோர்த்து கொண்டு முன்னே செல்ல சூர்யா அவர்களை பின்தொடர்ந்து 2 அடி தள்ளியே நடந்து வந்தான். ஹோட்டல் இன்டீரியர் பாரம்பரிய முறைப்படி அழகாக செதுக்கப்பட்டிருந்தது. விலைக்கு ஏற்றாற்போல் அமர்வதற்கான இடம் ஆங்காங்கே தனியாக ஒதுக்கப்பட்டிருந்தது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி என்று 3 வகையான கேபின் பிரிக்கப்பட்டிருந்தது. கிளாஸ் ஏ கேபின் பிரைவேட் கேபின். அங்கே அமர்வதற்கு முன்பே புக் செய்திருக்க வேண்டும். ஸ்னேகா இந்தியா வந்த செய்தி அறிந்ததுமே பிரீத்தி ஏ கிளாஸ் கேபின் அவசரமாக காலையிலேயே புக் செய்திருந்தாள். நல்லா பார்த்து சொல்லுங்க, மார்னிங் 6 o'clock பிரீத்தின்ற பேர்ல புக் ஆகியிருக்கும் என பிரீத்தி கேட்க, ரிசப்ஷனில் இருந்தவர்கள் 10 நிமிடத்திற்கு மேல் புக் செய்த ரெஜிஸ்டரை திருப்பி பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அங்கு அதே ரெஸ்டாரண்டில் வேலை பார்க்கும் ஒருத்தர் வந்தார். வெரி சாரி மேம், நான் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர். ப்ரீ பேமெண்ட் நீங்க பண்ணாததுனால அர்ஜென்ட்டா வேற ஒருத்தர் புக் பண்ணணும்னு சொல்லும்போது நாங்க அதை மாத்தி கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சாரி மேடம் என்று பிரீத்தியுடன் பணிவான குரலில் மன்னிப்பு கேட்டார். நாங்க புக் பண்ணோமா இல்லையா? கிளாஸ் ஏ கிடைக்கலனா அடுத்து கிளாஸ் பி மாத்தி தரது உங்களோட பொறுப்பு தானே. அதுவும் இல்லனா எப்படி என்று ஸ்னேகா கத்த, அந்த இடத்தில் லேசாக கூட்டம் கூட ஆரம்பித்தது. இப்பொழுதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போய்க் கொண்டிருக்கிறது. கோஸ்ட் சர்வெண்டை பற்றியும் எந்த ஒரு தகவலும் இல்லை. இச்சமயத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி தானாகவே வம்பில் மாட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்த சூர்யா வேறொரு ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று பிரீத்தியை அழைத்து வெளியே செல்ல முயன்றான். அங்கிருந்து பாதி தூரம் சென்ற பிரீத்தியையும் சூர்யாவையும் பார்த்தாள் ஸ்னேகா. அந்த ரெஸ்டாரண்டின் மேனேஜரிடம் சண்டை போடுவதை அப்படியே நிறுத்திவிட்டு வேகமாக அவர்கள் பின்னால் ஓடினாள். அப்பொழுது அவள் எதிரே வந்த ஒருவரை கவனிக்காமல் அவர் நெஞ்சில் முட்டி மோதி நின்றாள். தன் தலையை தேய்த்து கொண்டே தன் முன்னே இருந்த நபரை நிமிர்ந்து பார்த்த ஸ்னேகாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த ரெஸ்டாரண்டில் சுற்றி இருந்த அனைவரும் ஸ்னேகா முன் இருந்த நபரை பார்த்து நடுங்க ஆரம்பித்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.